मनसः सर्वार्थानुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननं गुरुब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः। दोभिर्युक्तचतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां ददाना हस्तैर्नैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासः कुन्देन्दुःशङ्खस्फटिकमणिनिभा भासमाना भुजङ्गा सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषं गोष्पदीकृतवारीशं मशकीकृतराक्षसं रामायण महामालां रत्नं वन्दे नीलात्मजम् अंजनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजाया आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमः राक्षसान्तकं मनोजवं मारुततुल्यवेगं श्रीरामदूतं शिरसा नमामि वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने संस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं वामे भूमिसुता परस्तु हनुमान् पश्चात् सुमित्रासुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयो वायुवादिकोनिषु च सुग्रीवश्च विभीषणश्च युवराट् तारासुतो जाम्बवान् मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामलं रामं रामानुजं सीतां भरतं भरतानुजं सुग्रीवं वायुसूनं च प्रणमामि पुनः पुनः। नमोस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। चरितं रघुनाथस्य शतकोटिः प्रविस्तरम् एकैकमक्षरं पुंसां महापातकनाशनं वाल्मीकिगिरिसम्भूता रामाम्भोनिधिसङ्गता श्रीमद् रामायणी गंगा पुनातु भुवनत्रयं वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणी शृण्वन् रामकथानादं को न याति पराङ्गतिं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रीहरये नमः श्रीहरये नमः। नमः परमऋषिभ्यो नमः परमऋषिभ्यः। ஸ்ரீயப்பதி ஸ்ரீராமன் இந்த மாதிரி நமः பரமரிஷிபியோ நமः பரமரிஷிபியா அப்படின்னு சொல்லி ஒரே வேலை என்ன வனவாசத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தார் 10 வருஷமாக ராமர். சுதீக்ஷ்ணரால் இடம்லாம் கேட்டுண்டு வேறு வேறு ஆசிரமங்களுக்கு திரும்ப திரும்ப போய் சாது சந்நியாசிகளுடைய சங்கத்தில் இருந்தார். ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம என்ன நினச்சிப்போன்னா சீதாவோட
ஜாலியாக இருந்தார், எல்லாம் நல்லா ஊரை சுற்றினா, அப்படி இல்லை. அவளுக்கு அது ஜாலி தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவள் வந்து பிரம்மச்சரிய விரதம் எடுத்துட்டு தேவ பூஜாலையும் பித்ரு பூஜாலையும் மகரிஷி பூஜாலையுமே வந்து மக்னமாக இருந்தால் மோஸ்ட் ஆஃப் த டைம். அப்படியே வந்து 10 வருஷம் வனவாசம் ஓடி போச்சு. 10 வருஷம் வனவாசம் ஓடி போய் அதுக்கப்புறம் திருப்பி சுதீக்ஷணர்கிட்ட வரார். சுதீக்ஷணர்கிட்ட வந்து கொஞ்சம் காலத்துலேயே வந்து ராமர் வந்து அகஸ்தியரை பார்க்கணும், அகஸ்திய மகரிஷியை பார்க்கணுங்கிற ஆசையை தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் வந்து அவர் அகஸ்தியர் இருக்கிற இடத்த சொல்லி ராமர் வந்து அகஸ்தியரை போய் பார்க்குறார். அகஸ்தியருக்கு பரம சந்தோஷம். பரம சந்தோஷம் மட்டும் இல்லாமல் குழந்தை மாதிரி தன்னுடைய ஆசிரமத்தில் இருக்கிற எல்லா இடத்தையும் காட்டுறார். இங்கே பாருங்க, இது வந்து இந்த ஸ்தலம், இது வந்து இந்த க்ஷேத்திரம், இது வந்து இந்த பார்ட்டு அப்படின்னு. அது மட்டும் இல்லை, அகஸ்தியருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய விஸ்தாரமான இடம் வந்து அவருக்கு இருக்குது. அவர் வந்து ஒரு மகாமண்டலேஸ்வர். நார்த்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாமண்டலேஸ்வர் அப்படின்னு சொல்லுவோம். மகாமண்டலேஸ்வர் யார் அப்படின்னா, அது வந்து சன்னியாசிக்கு கொடுக்குற ஒரு டைட்டில். ஏன் இந்த டைட்டில் கொடுப்பான்னா, அவருடைய கண்ட்ரோல்னு சொல்லக்கூடாது, அவருக்கு அனுசரித்து ஒரு பல 100 சன்னியாசிகள் இருப்பாள். அவள் வந்து மகாமண்டலேஸ்வர்னு சொல்லுவோம். ஏன் அந்த மாதிரி பல மகாமண்டலேஸ்வர்களுக்கு ஒரு அது ஒரு ப்ராப்பர் லீனேஜ் இருக்கும். அது போய் எந்தாவது ஒரு முக்கியமான மடத்தில் வந்து கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நல்ல ஒரு ரொம்ப சீனியர் பொசிஷனில் தானாக விளங்கக்கூடிய ஒரு உத்தமோத்தமமான ஒரு மகரிஷியாக இருக்கக்கூடியவர் வந்து அகஸ்தியர். போத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் பிரபாவத்துலேயும் சரி, தபஸ்லேயும் சரி, சித்திலையும் சரி, இந்த 3 விஷயத்திலுமே தலைச்சிறந்து இருக்கக்கூடிய பரமதக்ஷராக இருக்கக்கூடியவர் வந்து அகஸ்தியர். அதனால் அவர் எந்த பக்கமாக இருக்காரோ, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நேற்றுக்கு ராமாயணத்தில் என்ன சொன்னேன்னா, ராமாயணத்தில் என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, அகஸ்தியர் இருக்கிறார் இல்லையா, அகஸ்தியர் இருக்கிறத வச்சு அகஸ்தியருக்கு அப்புறம் இருக்கிற நிலத்தெல்லாம் ஃபுல்லாக தக்ஷிணம் அப்படின்னு பேர் வரும். அப்போ சவுத்து நார்த்து டிவைடடு அகஸ்தியரை வச்சு. புரியுறதா? ஆரிய திராவிடெல்லாம் கிடையாது, எல்லாம் சும்மா பேத்தல் அதெல்லாம். அதனால் வந்து அகஸ்தியர் தான் வந்து டிவிஷன்னா என்ன, ஒரு அடையாளம். அகஸ்தியருக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் தட்சிணம். அகஸ்தியரா, அதாவது அங்கே இருக்கக்கூடிய எல்லா ரிஷிகணங்கள் இருக்கு இல்லையா, எல்லா ரிஷிகணங்களுக்கும் தலைவராக விளங்கக்கூடியவர் அகஸ்தியராக இருக்கார். அப்படி அகஸ்தியருடைய வனத்தில் வந்து அவள் கொஞ்ச நாள் இருக்கிறதா தான் சொல்கிறான். இருந்துட்டு சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நாள் கேச்சு ஏஷாஹி பிரகிருதிஹி. அகஸ்தியர் வந்து அப்படி ஒரு நாள் பேசின்னு இருக்கிறச்சே சீதையை பற்றி சொல்கிறார் அகஸ்தியர். ஒரு நேச்சுரலாக இருக்குது, எல்லாம் ஹாப்பியாக இருக்குது. அப்போ சீதையை பற்றி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஏஷாஹி பிரகிருதிஹி ஸ்திரீநாமா சிருஷ்டே ரகுநந்தனா சமஸ்தம் அனுரஜ்யந்தே விஷமஸ்தம் தியஜந்தி ச சதஹ்ராதானாம் லேலாத்வம் சஸ்திரானாம் தீக்ஷணதம் ததா கருடானிலோயோர் ஷக்யமான அனுகச்சந்தி யோஷிதா இயம் து பகவதோ பார்யா தோஷைரேதைர் விவர்ஜிதா ஸ்லாத்யா ச व्यपदेश्या च यथा देवीषु अवरुन्धति यथा देवीषु अरुन्धति அப்படி. அப்போ அகஸ்தியர் வந்து ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ணி இதெல்லாம் பண்ணி சீதாவை பற்றி ஒரு விஷயத்த சொல்கிறார் ராமர்கிட்ட. என்ன சொல்கிறார் அப்படின்னா, பொதுவாக ஆர் ஜென்ரலாக இந்த லோக விவகாரத்தில் பார்த்தோன்னா ஒரு ஸ்திரீ அப்படிங்கிறவ என்ன பண்ணுவா அப்படின்னா, நிறைய பொருள் அந்த மாதிரி இருக்குது, நல்ல சந்தோஷமாக இருக்குது. அப்படிங்கும்போது என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா, ஹஸ்பண்டை வந்து தன் கூடயே வச்சுப்பா, தான் ஹஸ்பண்ட் கூடயே இருக்கணும்னு நினைப்பான். ஆனால் அவன் கொஞ்சம் க்ஷீணமாறான், கொஞ்சம் துர்பலமாறான் அப்படின்னாக்க விட்டுட்டு போயிடுவா. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயும் இதே தான் கௌசல்யாவும் அட்வைஸ் பண்ணுறான். ராமர் எதுவும் சொல்லிடாத,
இது ஜென்ரலாக இருக்கக்கூடிய, இது ஜென்ரலாக ஹியூமன் நேச்சர் ஆல்சோ இது இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, மின்னல் அடிக்கிறது இல்லையா, மின்னல் மாதிரி டக்கு டக்குன்னு மாறக்கூடியதாகவும், அப்புறம் அஸ்திர சஸ்திரங்களுக்கு சமானமாக இருக்கக்கூடிய கூர்மையானமும், அதுக்கப்புறம் வந்து வாயுவோடைய வேகம் எவ்வளவோ, வாயு அக்னியோடைய வேகம் எவ்வளவோ அவ்வளோ வேகமாக இருக்கக்கூடியது வந்து ஸ்திரீகளுடைய தன்மை. இதெல்லாம் வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் எம் து பாரியா, உன்னுடைய பாரியா இருக்கா இல்லையா, இந்த மாதிரி பொதுவாக சொல்லப்படக்கூடிய சில தோஷங்கள், அந்த தோஷங்கள் அற்றவளாக இருக்காள் அப்படின்னு. என்ன மாதிரி இருக்கா அப்படின்னா, அருந்ததிக்கு சமமாக சீதா இருக்கா ராமா. சரி, இப்போ உடனே நமக்கு ஒரு கேள்வி வரும், என்ன அப்படின்னா, அகஸ்தியர் வந்து அப்போது நம்ம என்ன பண்ணிவிடுவோம், உடனே அகஸ்தியருக்கு அகெயின்ஸ்டாக கொடி தூக்கலாமான்னு தோணும், எஸ்பெஷலி லேடிஸ். அது அப்படி கிடையாது. என்ன அப்படின்னா, அகஸ்தியர் இன்டைரக்டாக என்ன கொடுக்குறார் அப்படின்னாக்கா, பிரகிருதி ஸ்வபாவம்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சம்ஸ்கிருத ஸ்வபாவம்னு ஒன்று இருக்குது. இது லேடிஸ்க்கு மட்டும் இல்லை, ஜென்ஸுக்கும் இருக்குது. ஜென்ஸை பற்றி இங்கே பேசலை, அவ்வளோதான். ஜென்ஸுக்கும் வந்து காமமில் ஜாஸ்தி இருக்கும், அகங்காரத்தில் ஜாஸ்தி இருக்கும், மமக்காரத்தில் ஜாஸ்தி இருக்கும். இது எல்லாமே வந்து ஜென்ஸுக்கும் ஜாஸ்தி இருக்குது. ஸோ பொதுவாக புரிஞ்சிக்க வேண்டியது மனுஷனுடைய தன்மை என்ன அப்படின்னா, அப்படின்னாக்கா பிரகிருத்தியாக இருந்துட்டு போகிறதுங்கிறது வந்து ஈஸி எல்லாருக்குமே. அப்படியே இதாண்டா என்னோடய நேச்சர். நிறைய பேர் நீங்களே பார்த்துருப்பேன், என்ன சொல்லுவா அப்படின்னா, திஸ் இஸ் மை நேச்சர், டேக் இட் ஆர் லீவ் இட் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. நீ எடுத்துக்கோ இல்லைன்னா விட்டுடு, இதுதான் என்னுடைய நிலைமை. ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட சொல்லலை, அப்படி தான்ப்பா நீ என்ன பண்ணிக்கோ அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிற அப்ரோச் வந்து எடுக்கக்கூடாது. எது சம்ஸ்கிருதமான விஷயமோ அந்த விஷயத்தை நோக்கி நம்ம முயற்சி பண்ணணும், அந்த விஷயத்தை நோக்கி போகணும். அப்படிங்கிறது தான் வந்து அகஸ்தியர் காட்டி கொடுக்குற ஒரு முக்கியமான இது. அதனால் என்ன அப்படின்னாக்க, கூர்மையான சொற்கள் பயன்படுத்துகிறதோ, கூர்மையான சொற்கள் அதிர்ந்து பேசுகிறதோ, அதுக்கப்புறம் வந்து எப்போவுமே கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் கூட இருந்து கை கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து நிதானமாக வந்து செயல்படுறது, இதெல்லாம் வந்து ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய, வளர்த்துக்க வேண்டிய ஒரு சுபாவம். அப்படி தான் இதை வந்து சொல்கிறார் அவர். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சீதா அருந்ததிக்கு உபமானமானவள் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் ராமர் வந்து எல்லாம் கேட்டு எல்லாம் ஓகே அப்படின்னு சொன்னோன்னே சீதாவுக்கு எப்படி இருக்கும், சீதாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் கேட்டுன்ட்டு அப்புறம் ராமர் வந்து இந்த மாதிரி இங்கேயே நீங்கள் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் அப்படின்லாம் பேசின்னு இருக்காது அகஸ்தியர் சொல்லின்னு இருக்கும்போது ராமர் சொன்னார், நீங்கள் கொஞ்சம் நாள் இருந்துட்டோம், நாங்கள் வந்து இப்போது வி வாண்ட் டு கோ. திருப்பி என்ன சொல்லுவார் ராமர், வேறு எங்கேயாவது நாங்கள் போகணும் அப்படின்னு. நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்கிறேன்னு சொல்லுங்க, அந்த இடத்துக்கு நாங்கள் கிளம்புறேன். அப்போது அகஸ்தியர் சொல்கிறார், இதோ த்வியோஜயன் தாத்த பகுமூல பலோதகா தசோ பகுமிருக ஸ்ரீமான் பஞ்சவட்டியாபி விஸ்ருதா. இங்கேருந்து 2 யோஜனம். ஒரு விஷயம் எல்லாரையும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த 1 யோஜனை 2 யோஜனைன்னு சொல்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த யோஜனையோடைய அளவு கணக்கே வந்து யுகத்துக்கு யுகம் மாறி இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காலத்தில் பொதுவாக ஒரு யோஜனை அப்படின்னாக்கா 8 மைல். அப்போ 2 யோஜனைன்னா என்ன, 16 மைல். ஸோ இப்போது அது எக்ஸாக்டாக வருமானு தெரியாது, பட் இங்கே அகஸ்தியர் வந்து சொல்கிறார், 2 யோஜனை தூரத்தில் வந்து பஞ்சவட்டி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அது பேசிக்காக என்ன, ரிஷியாக இருந்தாலும் அவதாரமாக இருந்தாலும் என்ன முக்கியமாக வேணும் போகிற இடத்துல. இப்போ நம்ம கேம்பெல்லாம் நடத்துகிறோம், கேம்ப் நடத்தும்போது என்ன பார்ப்போம், முதல்ல சாப்பாடும் தண்ணியும் இருக்கா பார்க்கணும். ஃபஸ்ட்டு அதான். அப்புறம் தங்குறதுக்கு சௌரியமாக இருக்கணும் இல்லையா, ஃபுட்டு. அகஸ்தியரே சொல்கிறார், பகு மூல பலாதகா. இவ என்ன சாப்பிட்டு வாழ்ந்துட்டுருக்கா. இங்கே பாருங்கள், ராமாயணத்தில் திருப்பி 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 ராமரும் நிறைய தடவை சொல்கிறார். ராமரை பற்றி நிறைய பேர் சொல்கிறதும் என்னென்னா,
அவள் வந்து மூலத்தையும் பழத்தையும் சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால் இந்த வேறு தேவையில்லாத அன்ரெலவெண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் வந்து இன்டர்நெட்லலாம் நிறையா ஓடின்னு வித் ரிலேட்டிங் டு மாமிசம் சாப்பிட்டு வரா இல்லையா அப்படின்னு. அது வந்து கான்டெக்ஸ்ட் ஆஃப் ராமாயணமே கிடையாது அது, சரியா? அதனால் அதெல்லாம் ஆஸ்திகாலாக இருக்கிறவா அதை கொஞ்சம் அவாய்டு பண்ணால் நல்லாயிருக்கும். அது என்னுடைய தாழ்மையான கருத்து. அது எடுத்துக்கலாம், நீங்கள் விட்டுடலாம். பட் அது தெரிஞ்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அது அப்படி இருக்குது அப்படி இல்லை அப்படின்னு யுகாந்திரமாக ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கலாமே வச்சு. பட் தட் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட். அதை ஃபார்னு ஆர்கியூ பண்ணாலும் சொசைட்டிக்கு கெடுதல், அப்படி இல்லைன்னு ஆர்கியூ பண்ணாலுமே சொசைட்டிக்கு கெடுதல். சில ராட்சச விருத்தி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஆர்கியூமெண்ட் ஒருத்தர் முன்வைக்கிறா அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு ஃபாரும் பேசக்கூடாது, அகெயின்ஸ்ட்டும் பேசக்கூடாது. ஏன்னா அதோடைய விஷமம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, நீங்கள் அகெயின்ஸ்ட்டுக்கு பேசுறதுனால அந்த கருத்தை வந்து பதிவு பண்ணுறேன்னு அர்த்தம். ஃபாருக்கு பேசினா அப்பவும் பதிவு பண்ணுறேன்னு அர்த்தம். ஸோ சில விஷயம் பெஸ்ட்டு வந்து என்ன தெரியுமோ, இக்னோர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த காலத்தில். என்னன்னு தெரியல, நமக்கு ஒரு விஷயத்தை இக்னோர் பண்ண முடியல நம்மளால். ஏதோ நம்மளையே வந்து தனியாக வந்து மேடையில் உட்காத்தி வச்சு கருத்து கேட்டால் மாதிரி நம்ம கருத்து எழுதுறோம். தேவையில்லை, ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நான் மட்டும் ராமாயணம் படித்ததில் திரும்ப திரும்ப பலம் மூலம் பலம் மூலம் இது ரெண்டு தான் சொல்கிறார். அதாவது கிழங்கு வகைகள், அதுக்கப்புறம் வந்து பழ வகைகள், இன்க்ளூடிங் சாதம் சமைச்சு சாப்பிட்டா அப்படிங்கிறது கூட வந்து அவ்வளோவா ரெஃபரன்ஸ் இல்லை. ஓகே, தட் இஸ் சைடு டாபிக். கம்மிங் பேக், அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வரா. அப்போது வந்து ராமா இங்கே நீ இங்கேயே இருந்துறேன் ராமா, நீ எங்கே போகிற அப்படின்னா, இல்லை அகஸ்தியரே இன்னும் போய் பார்க்கணும் அப்படின்னு இருக்குது. இன்டைரக்டாக ராமர் இண்டிகேட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அகஸ்தியருக்கு வேலை நிறையா இருக்க, பண்ண வேண்டியது 10 வருஷம் ஆயிடுத்து, இன்னும் வனவாசத்துக்கு வந்த முக்கியமான வேலை நடக்கலை. வனவாசத்துக்கு முக்கியமாக எதுக்கு வந்திருக்கார் ராமர்? ராவணன் அண்ட் ராவனுடைய சமஸ்த கூட்டம் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக வந்திருக்கார். சும்மா அப்படியே பார்த்துட்டு டெய்லி ஆரத்தி பார்த்துட்டோ போக். நீங்கள் நார்த்து போனால் இதெல்லாம் நிறையா புரியும் உங்களுக்கு. எப்போ பாரு ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பான் அந்த ஆசிரமில். என்னென்னா போக். ஏன்னா போக் ஆகிடுத்துனா அடுத்தது வந்து கிச்சனில் சாப்பாடு போட்டுருவா. அதனால எப்படி வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படியே சோம்பேறித்தனமாக ரூமில் உட்காந்துருப்பா. சில பேர் நான் இந்த மெடிடேஷன் பண்ணுறேன், இந்த தபஸ் பண்ணுறேன், அந்த தபஸ் பண்ணுறேன்னு ஏதாவது ஆசிரமத்தில் போய், நீங்கள் அங்கே போய் எதுக்கு இதெல்லாம் பார்த்தேன்னா நான் என்ன பண்ணுறது, கண்ணில் பட்டு எடுத்தோம். அப்படியே சோம்பேறித்தனமாக அப்படியே உட்காந்துருப்பான். அந்த போகு வச்சுட்டு டண்ட 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 டன் அப்படின்னு ஒரு பெரிய ஆரத்தி காட்டும். அது காட்டினோடனே பரபரன்னு போயிட்டு தலையில் தண்ணியை கொட்டிட்டு அப்படியே வந்துட்டு நேராக சுவாமிகிட்ட வந்து நிற்பான். வந்துல அப்படியேப்பா என்ன அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் போகு சாப்பாடு பண்ணும். சரியா? அந்த மாதிரி ராமரும் சீதா லக்ஷ்மணரும் என்னது இப்போ பாரு ஆசிரமத்துக்கு போகிறது, இன்னொரு ஆசிரமத்தில் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் அங்கே சேவையெல்லாம் பண்ணுறது, திருப்பி சாப்பிட்றது, திருப்பி வந்து அப்படி வந்து வேதாந்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தர்மத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இப்படியே இருக்கிறதெல்லாம் ஓகே. கொண்டு வந்திருக்கோமே அஸ்திரம் சஸ்திரம் இதெல்லாம் எங்கே தான் யூஸ் பண்ணுறது இல்லையா? அதெல்லாம் இன்னும் சொல்ல. ராமர் வந்து இல்லை போகணும், நான் வந்து மூமெண்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு மாதிரி ஸ்லேடையாக சொல்கிறார். உடனே வந்து அகஸ்தியர் என்ன சொல்கிறாருன்னா, ஹிருதயஸ்தம் சத்தே சந்தோ விஜ்ஞாத்தம் தபசாமயா. முனி என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய தபஸ்னால் உன்னோட ஹிருதயத்திற்குள்ளே என்ன இருக்கோ ராமா அந்த உத்தேசம் எனக்கு தெரியறது. இஹவாசம் பிரதிஜ்ஞாய மயா சக தபோவனே சதேஷ ஸ்லாக நீயஸ்ச நாதிதூரே ச ராகவ கோதாவர்யா சமீபே ச மைதிலி தத்ர ரம்ஸ்யதே. அதனால் ராமா உன் மனசுக்குள்ளே என்ன உத்தேசம் இருக்குதுன்னு எனக்கு புரியும். இவ்வளோ தான் சொல்கிறார். அதை வந்து அப்படியே புரிஞ்சுங்க. என்ன உத்தேசம் இருக்குது? வனவாசத்துக்கு வந்தது மட்டும் இல்லாமல் வனவாசத்து மூலமாக முக்கியமாக எந்த இடத்துல வந்து நீ டென்ட்டு கொட்டாய் போட்டேன்னா
உன்னுடைய ராட்சசத்வம்சமான வேலை வந்து ஆரம்பிக்குமோ அந்த வேலைக்காக நீ கிளம்புறன்னு தெரியும். அதுக்காக தான் நான் போகிறேன், எனக்கு ஒரு இடம் சொல்லுங்கன்னு கேட்குறார். அகஸ்தியரும் வந்து இன்டைரக்டாக பஞ்சவட்டி அப்படிங்கிறார். பஞ்சவட்டி இஸ் ஒரு மாதிரி ஒரு ட்ரபிள்டு பிளேஸ். ட்ரபிள்டு பிளேஸ்னால் என்ன, பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இடம், பின்னாடி சொல்ல போகிறார். பியூட்டிஃபுல்லாக இருக்க போகிறது, ஆனால் ஹைலி ட்ரபிள்டு பை யார்? ட்ரபிள்னாலே ராட்சஸா. நீங்கள் ட்ரபிள் பண்ணலனாலே நீங்களும் ராட்சஸான்னு அர்த்தம். புரியுறதா? அம்மா தூங்கிடுவா, நீங்கள் 11 மணிக்கு மட்டும் முடிச்சுடணும், அம்மா ஏந்திரு எனக்கு தூக்கம் வரல ஏந்திரு அப்படின்னா அது ட்ரபிள் தானே. நைட்லலாம் முழிச்சிருந்து இன்னும் தூங்க வரலன்னா அவள் பேர் என்ன? ட்ரபுலாசுரன் அப்படின்னு பேர். ட்ரபுலாசுரன், சாப்பிடாதாசுரன். சாப்பிடாதாசுரன்னா யார்? சாப்பிட்றா அப்படின்னு சொன்னால் சாப்பிடாமையே இருக்கிறது, அவன் பேர் சாப்பிடாசுரன். உங்களுக்குள்ளே அப்படியே சாப்பிடாசுரன் வந்துட்டான்னா அந்த சாதம் அப்படியே இருக்கும், நம்ம அப்படியே உட்காந்துருப்போம். கரெக்ட், கைத்தட்டு இந்த குழந்தைக்கு. ஏன் எங்கள் குழந்தையிலேயே சொல்கிறேன், வீட்டில் டிவி அசுரன் ஒருத்தன் இருக்கான். அந்த அசுரன் எங்கள் பெரியவா வீட்டில் தாத்தா பாட்டிலேருந்து எல்லாருக்குள்ளேயும் போகிறது அப்படின்னு சொல்கிறான். அப்படி தானே சொன்ன நீ? மேத்ஸ் அசுரன். மேத்தமேட்டிக்ஸ் வந்து வித்யா சரஸ்வதி, அது அசுரன் கிடையாது. சரியா? மேத்ஸ் வேண்டாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறது தான் அசுரன். மேத்ஸ் வேண்டான்னு சொல்கிறவன் தான் அசுரன். சரியா? அந்த மாதிரி ஆல் டைப்ஸ் ஆஃப் எங்கேயாவது ராமரும் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவருடைய தர்மம் என்ன அப்படின்னா, அவரை யாராவது வந்து ட்ரபிள் பண்ணால் தான் அந்த ராட்சசனையே அடிக்க முடியும். சும்மா கூட ஹலோ நீங்கள் ராட்சஸாவா ஆர்டினரியா அப்படிங்க, நான் ராட்சசன் அப்படின்னா சரக் அப்படிலாம் வெட்ட முடியாது ராமரால். தெரியுமா? தர்மம் இருக்குது. சங்கிராமம் வந்து அவன் முதல்ல அடித்து, அதுக்கப்புறம் இவர் அடித்து, அதுக்கப்புறம் அவன் இவரை கொல்ல வந்தாதான் இவர் அவரை கொல்ல முடியும். இதெல்லாம் யுத்தத்தில் இருக்கக்கூடிய தர்மம். இவ்வளோ தூரம் இருக்கக்கூடிய இடத்துல இவர் பாட்டுக்கு காய்கனிகள்லாம் சாப்பிட்டுண்டு ஹோம காரியங்கள்லாம் பண்ணிட்டு ரிஷிகளோடையே சுற்றின்னு இருந்தா என்றைக்கு ராட்சஸால மீட் பண்ணுறது, என்றைக்கு வந்து இப்படி கையெல்லாம் மடக்கி விட்டுண்டு வா அப்படின்னு சண்டை போடுறது, என்றைக்கு ராட்சஸா சாகிறது இல்லையா? அதனால் தன்னுடைய அவதார விஷயம் இருக்கிறதுனால அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அவர் எங்கேயுமே அவதாரத்தில் வெளிப்படுத்த மாட்டார் அவதாரம்னு. ஆனால் அகஸ்தியர் வந்து சொல்கிறார், உன்னோட ஹிருதயம் எனக்கு புரியறது ராமா, அதனால வந்து பக்கத்தில் தான் நீ பஞ்சவட்டிக்கு போய் நீ அங்கே போயிட்டு வா அப்படின்னோடனே உடனே எல்லாம் கிளம்புறான். என்னது? கிரஹீத சாபௌ து நிராதிபாத்மஜௌ விஷக்தூனிம் சமரேஷ்வகாதரௌ யதோபதிஷ்டேன பதாமஹர்ஷினா பிரஜக்மதோ பஞ்சவட்டீம் சமாஹிதௌ. இப்படி வால்மீகி வந்து அந்த அத்தியாயத்தை, அகஸ்தியருடைய அத்தியாயத்தை அதோட முடிச்சுட்டு இவா 3 பேரும் திருப்பி எங்கே போனாலும் அதை சொல்லிகிட்டே இருப்பார் வால்மீகி. தனம் சாப தனு எல்லாத்தையும் எடுத்துட்டு அவள் வந்து அங்கேருந்து பிரஸ்தானம் பண்ணி இதை நோக்கி போகிறாள். எதை நோக்கி போகிறா? பஞ்சவட்டி நோக்கி போகிறா. அத பஞ்சவட்டீம் கச்சனாந்தரே ரகுநந்தனா அசாசசாத மகாகாயம் கிருதம் பீம பராக்கிரமம் தம் திருஷ்ட்வா தௌ மகாபாகௌ வனஸ்தம் ராமலக்ஷ்மணௌ மேனாதோ ராட்சசம் பக்ஷீம் ப்ருவானௌ கோபவானிதி. பஞ்சவட்டிக்கு போயிட்டே இருக்கலாம். அந்த போகக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அனந்தரம் நடுவில் என்ன ஆகுதுன்னா, ஒரு பெரிய பெரிய ராட்சசனுடைய சைஸுக்கு ஒரு பெரிய பக்ஷியை பார்க்குறாளாம். பக்ஷி எவ்வளோ பெருசு இருக்குன்னா அவ்வளோ பெருசு இருக்கான். என்ன பக்ஷி அது? அந்த அந்த பக்ஷியோடைய பேர் வந்து வரப்போகிறது. அந்த மாதிரி அதை பார்த்த உடனே இவ வந்து நிற்கிறா. அப்படியே நின்றுட்டு இது என்னது இது அப்படின்னோடனே ராமர் வந்து கேட்குறார். அந்த பெரிய ராட்சசம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பெரிய பக்ஷி கேட்டார் ராமர் வந்து என்ன கேட்குறார்? யார் நீ அப்படி கேட்கல ராமர். புரியுதா? அவ்வளோ பெரிய பக்ஷி. அதை பார்த்த உடனே நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறார். ததோ மதுராய வாச்சா சௌமியாய பிரணீயனிவ உவாச்ச வத்சமாம் வித்தி
வயஸ்யம் பிதுராத்மனஹ. அந்த பிரியமான ராமருடைய வார்த்தையே எவ்வளோ பிரியமாக இருக்கும். அந்த பிரியமான வார்த்தைகளை கேட்டு அந்த ராட்சச பக்ஷி என்ன சொல்கிறதுனா, என்னை வந்து உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சுக்கோ, உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டுனா அப்படின்னா. சம்தம் பித்ருசகாம் மத்வா பூஜயாமாச ராகவ சதஸ்ய குலமாவ்யாக்ரமத பிரபச்ச நாமச்ச. அப்பாவோட ஃப்ரெண்டா அப்படின்னு ஒன்று கை கூப்பி நமஸ்காரம் பண்ணி சொல்கிறார். இந்த மாதிரி நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன, உங்கள் குலம் என்ன அப்படின்னு பணிவோட ராமர் கேட்குறார். பேர் என்னன்னு கேட்டால் பேர் என்ன சொல்லணும்? ஜட்டாயு நாமோகம் அஸ்மி, இவ்வளோ தானே சொல்லணும். மம நாம ஜட்டாயு, அப்படி தானே சொல்லணும். சான்ஸ்கிரிட் கற்றுன்னு இருக்கல எல்லோரும் சான்ஸ்கிரிட்டை, எல்லோரும் சான்ஸ்கிரிட் கற்றுக்கணும். என்ன பவதா நாம கிம், இப்படி தான் ராமர் கேட்குறார். உடனே ஜட்டாயு என்ன பதில் சொல்லணும்? மம நாம ஜட்டாயுஹு, இப்படி தானே சொல்லணும். ஜட்டாயு அப்படி பதில் சொல்ல, யூ வெயிட், நான் என்னை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஹோல் ஃபேமிலியை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வால்மீகி என்ன பண்ணியிருக்காருன்னா, என்டையர் சிருஷ்டி கிரமத்தை இங்கே கொண்டு வர்றார். என்டையர் சிருஷ்டி கிரமத்தை இங்கே கொண்டு வர்றார். என்ன சிருஷ்டி கிரமம் அப்படின்னா, டோட்டலாக இந்த சிருஷ்டி ஆரம்பத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா, கர்தமஹா பிரதமஸ்தேஷாம் விக்ருதஸ்ததனந்தரம் சேஷஸ்ச சம்சயஸ்சைவ பிரம்மபுத்திரஸ்ச வீரியவான் ஸ்தானுமரீச்சிர் அத்ரீச்ச க்ரதுஷ்சைவ மகாபலஹ புலஸ்தயஸ்ச அங்கிரஸ்சைவ பிரச்சேதச புலஸ்ததா தக்ஷோ விவஸ்வான் அபரோனிஷ்டமிஷ்ச ராகவ காஷ்யஸ்ச மகாதேஜः தேஷாம் ஆசீச்ச பஷ்சிமஹா. என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாரு நான் ஃபுல் சிருஷ்டி, நீங்கள் யார் அப்படின்னா பார்ப்பா, முதல்ல வந்து 17 பிரஜாபதிகள் இருந்தான். இப்போது நீ யார்ப்பா, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் நீ என்ன பதில் சொல்வ? மை நேம் இஸ் சஞ்சய் அப்படின்னு தானே சொல்வேன். அப்புறம் என்ன சொல்ல, மேக்ஸிமம் என்ன சொல்ல, மை ஃபாதர்ஸ் நேம் இஸ் ஸோ அண்ட் ஸோ, அவ்வளோ தானே சொல்லுவேன். என்ன சொல்கிறான்? மை ஃபாதரோட ஃபாதர் ஆரம்பத்துலேருந்து அங்கேருந்து வரேனா அப்படின்னு இந்த ஹோல் சிருஷ்டியை படைக்கிறதுக்காக 17 பிரஜாபதி. அந்த 17 பிரஜாபதியோடைய பேர் எங்கேயாவது ரெக்கார்ட் ஆனும், அதுக்காக சொல்கிறேன், சரியா? நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னு அவசியம். ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாத்துலேயும் முதல்ல அப்படின்னு சொல்லப்படுறது வந்து கர்தம பிரஜாபதி. கர்தம பிரஜாபதிக்கு அப்புறம் வந்து யார் அப்படின்னாக்கா விக்ருத பிரஜாபதி, அதுக்கப்புறம் வந்து சேஷ பிரஜாபதி, அப்புறம் சம்ஸ்ரய பிரஜாபதி, அதுக்கப்புறம் வந்து பராக்கிரமி பிரம்மபுத்திர பிரஜாபதி, அதுக்கப்புறம் வந்து ஸ்தானு பிரஜாபதி, அதுக்கப்புறம் மரீச்ச பிரஜாபதி, அதுக்கப்புறம் வந்து அத்ரி பிரஜாபதி, அப்புறம் வந்து க்ரதுஹு அப்படின்ற ஒரு பிரஜாபதி, ஒரு மகாசக்திசாலி, அப்புறம் என்ன புலஸ்தய பிரஜாபதி, அதுக்கப்புறம் அங்கிரர் பிரஜாபதி, அதுக்கப்புறம் வந்து என்ன பிரச்சேதா ஆர் வருணன்னு கூட சொல்லுவா அந்த பிரஜாபதி, அப்புறம் புலகர், இந்த மாதிரி வந்து அப்புறம் என்ன தக்ஷ பிரஜாபதி, அதுக்கப்புறம் விவஸ்வான் பிரஜாபதி, அப்புறம் அரிஷ்ட நேமிகி, அப்புறம் வந்து சஹஸ்ரஹா அப்படின்ற பிரஜாபதி. இவ்வளோ பிரஜாபதிகள் 17 பிரஜாபதிகள் இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த பிரஜாபதி அப்படின்னா என்ன தெரியுமோ அர்த்தம்? பொதுவாக பிரஜாபதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பகவானுக்கு பேர் என்ன? பகவானுக்கு பேர் வந்து பத்மநாபன்னு பேர் இல்லையா? பகவானுக்கு ஒரு பேர் என்னது? பத்மநாபா பரம புருஷா. அந்த பத்மநாபன் ஏன் பேர் அப்படின்னா, அவரோட நாபிலேருந்து பத்மம் வருது. அந்த பத்மத்தில் யார் இருப்பா? பிரம்மாஜி இருப்பார். பிரம்மாஜி என்ன பண்ணுவார்? அவருடைய வேலை என்ன? வாட் இஸ் பிரம்மாஜியோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன? படைப்பு வந்து பிரம்மாஜியோடைய வேலை. அந்த படைப்பில் அவரே படைக்க முடியுமா எல்லாத்தையும்? அதனால் என்ன பண்ணுவார்னா, அவர் முதல்ல தனக்கு பசங்களை படைச்சிப்பார்.
அந்த எல்லா பசங்களுக்கும் வேலை கொடுப்பார். போங்கடா எல்லா பக்கமும் போய் சிருஷ்டி பண்ணுங்கோ அப்படின்னு கொடுப்பார். அப்படி பிரம்மாஜி ஹிரண்ய கர்ப்பா பிரஜாபதி, அவருக்கு அவளுக்கு பிறந்தவா பேர் பிரஜாபதி. அந்த பிரஜாபதி என்ன பண்ணுவா அப்படின்னா எல்லா விதமான பிரஜைகள், மனுஷ பிரஜைகள் மாத்திரம் இல்லை, எல்லா விதமான பிரஜைகளையும் வந்து இது பண்ணிட்டு இருப்பார். இதெல்லாம் எப்போ பண்ணார் இதெல்லாம்? பொதுவாக சிருஷ்டியோடைய ஆரம்பத்தில்னு சொல்லுவோம். சிருஷ்டியோடைய ஆரம்பத்தில் பண்ணியிருக்கணும், அப்போ தான் சிருஷ்டி ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் சிருஷ்டிக்கு ஆரம்பம் ஒன்று இருக்குதுன்னு வச்சுருந்தோம். பட் ஈவன் டுடே ஆஸ் வி ஸ்பீக் இது நடந்துட்டுருக்கு. ஆமாவா இல்லையா? நம்ம இப்போ நம்ம பேசின்னு இருக்கும்போதே ஹாஸ்பிட்டலில் ஏதாவது 2 குழந்தை பிறக்கா தானே? பிரஜாபதியோட வேலை நடந்துட்டுருக்குமா நடந்துட்டுருக்காதா? குழந்தை நம்ம மனுஷ குழந்தை மட்டும் இல்லை, நம்ம பேசினே இருக்கிறச்சே எதிர்க்க இருக்கிற சாக்கடையில் வந்து ஆயிரக்கணக்கான கொசு அப்படியே வந்துட்டுருக்கும் இல்லையா? எல்லாமே பிரஜாபதியோட வேலை. வேரியஸ் பிரஜாபதிஸ் அதுக்கான வேலையை பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி கேட்ட உடனே ஜட்டாயு வந்து தன்னுடைய இந்த மாதிரி 17 பிரஜாபதிகள் இருக்கா. அதில் தக்ஷ பிரஜாபதின்னு சொன்னோம் இல்லையா? அந்த தக்ஷ பிரஜாபதிக்கு வந்து 60 பெண்கள். அந்த 60 பெண்களில் வந்து 8 பேர் வந்து எந்த பிரஜாபதிக்கு கொடுத்தார்? ஒரு நிமிஷம். ஆதிஸ்தானம் மகாபாஹு ஸ்ரீராம் ஆதித்ய ஒரே ஒரு நிமிஷம். விக்யாபதி கஷ்யபா பிரதி ஜக்ராஹ தஸ்மாதஷ்டௌ சமுத்யமாக அதிதீம் ச திதீம் சைவ தனுமபி ச காலகாம் தாம்ராம் குரோதமம்சாம் சைவ மனும் சாப்பியானலாம் இவ. என்ன பண்ணுறா அப்படின்னாக்க, நம்ம இவர் இருக்கார் இல்லையா கஷ்யப பிரஜாபதி என்ன பண்ணுறார் அப்படின்னாக்க, தக்ஷ பிரஜாபதிக்கு பிறந்த 60 பெண்களில் 8 பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டு அந்த 8 பேர், அந்த 8 மாதாவோட பேர் என்ன அப்படின்னா அதிதி, திதி, தனுஹு, காலகா, தாம்ரா, குரோதவஷா, மனு, அனலா எல்லாம் வரா. சரியா? அதில் அதிதி வந்து என்ன பண்ணுறா அப்படின்னாக்கா 12 ஆதித்யர்கள் 8 வசுக்கள், 12 ஆதித்யர்கள் 8 வசுக்கள் 11 ருத்ரர்கள் 2 அஸ்வினி குமாரர்கள். சொல்லுங்க. 12 + 8 20, 20 + 11 31 +2 33 பிரதானமான இவாளை படைக்கிறார். அந்த 12 ஆதித்யர்கள் யார் அப்படின்னா எழுதின்னு வந்திருக்கேன். விவஸ்வான் அர்யமா துவஷ்டா சவித்ரு பகதாதா மித்ர வருண அம்ச பூஷண இந்திர விஷ்ணு. இது வந்து 12 ஆதித்யர்களுடைய பேர். ஆதித்யானாம் அகம் விஷ்ணுஹு அப்படின்னு யார் சொல்கிறா? கிருஷ்ணர் சொல்கிறார். அப்புறம் என்ன? 8 வசுக்கள். 8 வசுக்கள் யார்? தியௌ, பிருத்திவி, வாயு, அக்னி, நக்ஷத்திர, வருண, சூரிய, சந்திர. இது வந்து 8 வசுக்கள். இந்த 8 வசுக்களுடைய ஒரு அம்சம்தான் பீஷ்ம பிதாமகாவா வந்தார். தியௌன்னு ஒரு முதல் வசு இருக்கு இல்லையா? அந்த தியௌ வசு தான் பீஷ்மராக வந்து உருவெடுத்து நம்ம நாட்டை வந்து தூக்கி நிறுத்தினது. அதுக்கப்புறம் என்ன விட்டு போச்சு? 11 ருத்ரர்கள். 11 ருத்ரர்களில் முதல் ருத்ரனுடைய பேர் என்னன்னா, இப்போ உற்சவம் நடந்துட்டுருக்கு. யார்? கபாலி பிங்களா பீமா விரூபாக்ஷா விலோகிதா அஜேஷ்ச சாசனா சாஸ்தா ஷம்பு சந்தா துருவஹா. இது வந்து 11 ருத்ரர்களுடைய பேர். அதுக்கப்புறம் 2 அஸ்வினி குமாரர்கள், அவளுக்கு 2 அஸ்வினி குமாரர்கள் தான் பேர். சரியா? இது 33. இந்த 33 அவாவா வந்து இது பண்ணுறது தான் அந்த 30 முக்கோடி தேவர்கள் அப்படின்ற எக்ஸட்ரா கணக்கு. இது வந்து அதிதிக்கு பிறந்த, அதிதி உற்பத்தி பண்ண 33 தி கேட்டகிரிஸ் ஆஃப் தேவஸ். ஓகே. அதுக்கப்புறம் வந்து திதி வந்து தைத்திய அப்படின்னு ஒருத்தரை உருவாக்கி, அந்த தைத்தியர் வந்து பூலோகத்தில் சமுத்திரத்துலேருந்து வனத்துலேருந்து எல்லா இடமும் அவருடைய கண்ட்ரோலில் இருந்தது. அதுக்கப்புறம் தனு அப்படின்னு பிறந்த தனு என்ன பண்ணுறோன்னா
அஸ்வக்ரீவா அப்படின்னு ஒரு பையனை இது பண்ணான். அதுக்கப்புறம் காலக்கா அப்படின்னு காலக்கா என்ன பண்ணான்னா நரக்கா அண்ட் காலக் அப்படின்னு 2 பையனை பெத்தெடுத்தா. ஓகே, அதில் வந்து அதுக்கப்புறம் இன்னொருத்தர் என்ன, இதெல்லாம் யார், அந்த தக்ஷ பிரஜாபதியோடைய 8 பேருக்கு பிறந்தவா. அந்த 8 பேருக்கு பிறந்தவாளில் ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வரேன். அதில் இப்போ வந்து 4வதாக சொல்கிறது வந்து தாம்ரா. இந்த தாம்ராங்கிறதுக்கு வந்து கிரௌஞ்சி, பாசி, ஷேணி, திருதராஷ்ட்ரி, சுகி அப்படின்னு 5 விதமான புத்திர புத்திரி. என்னது இந்த கிரௌஞ்சி அப்படின்னா அவுல்னா தெரியும் இல்லையா, அந்த மாதிரி டைப்பு. பாசி அப்படின்னாக்க அது ஒரு விதமான பக்ஷி. ஷேணி அப்படிங்கிறதும் ஒரு விதமான பக்ஷி. அப்புறம் கீதோ இதெல்லாம். அப்புறம் ஹம்ச. நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்ஷிலேயே வேறு ஆஸ்ட்ரிச் வேறு மாதிரி ஒரு பக்ஷி, மயூரம் வேறு மாதிரியான பக்ஷி, காக்கா வேறு மாதிரியான பக்ஷி. அந்த மாதிரி ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் பக்ஷி, 5 விதமான கன்யாவாக அது வந்து பிறக்கிறா. அப்புறம் வந்து அதில் வந்து இந்த தார்த்த ராஷ்ட்ரி அப்படிங்கிற ஒரு விதமான பக்ஷிக்கு வந்து சக்கரவாக்கா அப்படின்னு ஒன்று பிறக்கிறான். இந்த தாம்ராலேருந்து பிறந்த சுகிக்கு பிறந்த ஒரு இது பேர், இன்னொரு ஒரு பக்ஷிக்கு பேர் வந்து, பக்ஷி வகைகளுக்கு பேர் வந்து நதான்னு பேர். அந்த நதா கிட்டேருந்து பிறந்ததுக்கு பேர் வினதான்னு பேர். சரியா? இதுக்கப்புறம் என்ன, தாம்ரா முடிஞ்சுது. குரோதவஷா அப்படிங்கிறதுக்கு யார், 10 பேர். என்னது, மிருகி, மிருகமந்தா, ஹரி. ஹரி அப்படின்னாக்க சிம்ஹம்னு அர்த்தம். தி கேட்டகரி ஆஃப் லயன். இப்போது இது இருக்கு இல்லையா, லெப்பர்ட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, லயன் கேட்டகரியா இல்லை டைகர் கேட்டகரியா? அந்த மாதிரி புரியறதில்ல உங்களுக்கு, அந்த மாதிரி ஹரி. அப்புறம் பத்ரமதா, மத்தங்கின்னா என்ன, மாத்தங்கின்னா என்ன, மாத்தங்கம் அப்படின்னாக்க எலிஃபண்ட்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நமக்கு இப்போதைக்கு ஒன்று தான் தெரியும். சரியா? அப்புறம் ஷார்தூலின்னா என்ன, டைகர் மாதிரி, வியாக்ர ரிலேட்டட் விஷயம். அப்புறம் என்ன, ஸ்வேதா, சுரபி, அப்புறம் சுரசா, அப்புறம் கத்ருகா. இதெல்லாம் வந்து குரோதவஷாக்கு மூலமாக உற்பத்தியான விஷயங்கள். அதில் இந்த மிருகா இருக்கு இல்லையா, இப்போ சொன்னேன் இல்லையா இந்த 10, அதில் அந்த மிருகாக்கு வந்து எல்லா விதமான மிருகங்கள், ஆல் அனிமல்ஸ் கம். மிருகமந்தா அப்படின்னா ரிச்சக்ஷா, சுமரஹா, சமரஹா அப்படின்னா தோளுடையது, அந்த மாதிரி அந்த கேட்டகரி எல்லாம் வந்துருக்குது. அதுக்கப்புறம் பத்ரமதாவுடைய ஒரு உற்பத்திக்கு பேர் வந்து இராவதின்னு பேர். அந்த இராவதிக்கு பிறந்தது தான் லோக பிரசித்தமான தேவேந்திரனுடைய வாகனமான ஐராவதம். ஹரி அப்படின்னா என்னன்னா சிம்ஹம்னு அர்த்தம். அப்புறம் அந்த ஹரிக்கு பிறந்த சிம்மத்தோடு சேர்ந்து பிறந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது அந்த கேட்டகரி இருக்கா இல்லையான்னு தெரியல நமக்கு. இந்த சிம்மத்தோட கேட்டகரியில் பிறந்தது தான் தபஸ்வி வானரஹா அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. இந்த தபஸ்வி வானரஹா எப்படிப்பட்ட குரூப் அப்படின்னா, அவளால் விசாரம் பண்ணி யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடிய வானரங்கள். ஐ திங்க் நம்மலாம் அந்த கேட்டகரியில் வருவோம்னு நினைக்கிறேன். அப்படி ஐ திங்க் எங்கேருந்து தான் காப்பி அடிச்சிருப்பாரோ சார்ல்ஸ் டார்வின். அதெல்லாம் சரி, அது விடுங்க, டார்வின் தியரிலாம் வேண்டாம் போ. அப்புறம் கோலாங்குலம் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதுக்கு பேர் லங்கூர் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அந்த லங்கூர் மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் இந்த கேட்டகரியில். அப்புறம் ஷார்தூலா அப்படிங்கிறது வந்து வியாக்ரம், ஏற்கனவே சொல்லிட்டேன். மதங்கம் அப்படிங்கிறது வந்து யானை. ஸ்வேதா அப்படின்னாக்கா ஒயிட் கலர் யானை. திக்கஜம் இன்னும் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய இந்த மேமாத்தெல்லாம் சொல்கிறா இல்லையா, அதுக்கு பேர் திக்கஜம்னு பேர். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சகரர்கள் தோண்டிண்டு பூமியை சுற்றி போகும்போது 4 இடத்துலையும் 4 திக்கஜர்களை பார்த்தாங்க. தே லிவ் இன் வெரி கோல்டு பிளேசஸ். ஓகே. அப்புறம் சுரபி அப்படிங்கிறதுக்கு வந்து ரோஹிணி, கந்தர்வி அப்படின்னு. இந்த ரோஹிணி அப்படிங்கிற கேட்டகரியில் தான் எல்லா விதமான பசு வகைகள், எல்லா கௌவும் வந்தது. கந்தர்வி அப்படிங்கிற கேட்டகரியிலேருந்து குதிரையாதி விஷயங்கள்லாம் வந்தது. அப்புறம் சுரசா அப்படிங்கிறதுலேருந்து எல்லா வித நாகங்கள் வந்தது. கத்ருகா அப்படிங்கிறதுலேருந்து எல்லா விதமான பன்னாகங்கள். இந்த சுரசா கத்ருகா கிட்டத்தட்ட ஒன்று தான். நாக சர்ப்பாதி விஷயங்கள் ஃபுல்லாக அதுலேருந்து வந்தது. இந்த பன்னகா வந்து குத்ரகாக்கள்லேருந்து ஆயிரக்கணக்கான ஸ்னேக்ஸ் வந்து வெளியில் வந்தது. டைனோசரா
டைனோசர் அங்கே எங்கேயோ முன்னாடி மத்தங்கா இருக்குல்ல, அந்த கேட்டகரி. சரியா? அப்படி வச்சுக்கோ. அதாவது குழந்தைகளுக்கு கேட்டுரும் நம்மளை. மத்தங்கா கேட்டகரியில் வரும் டைனோசர். பட் இப்போ எக்ஸ்டின்ட் ஆகிடுது, இப்போ இல்லை. சரியா? அப்புறம் மனு இருக்கார் இல்லையா, மனு கிட்டேருந்து என்ன வந்துதான் அப்படின்னா பிராமண, சத்ரிய, வைசிய, சூத்ர வந்துதான். முகத்தோ பிரம்மணா ஜாதா உரசத்ரியஸ்ததா ஊருபியாம் ஜக்ஞிரே வைஷ்யாக பத்பியாம் சூத்ர இதி ஸ்ருதி. இன்னைங்க வால்மீகி எதை கோட் பண்ணுறார்? புருஷ சுத்தத்தை கோட் பண்ணுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வால்மீகி முன்னாடி புருஷ சுத்தம் இருந்திருக்குன்னு அர்த்தம். என்னது? பிராமணோஸ்ய முகமாசீத் பாஹூரா ஜன்யக்ருதா ஊரு ததஸ்ய யத்வைஷ்யः பத்பியாம் சூத்ரோ அஜாயதா. இதை பல விதமாக இன்டர்பிரேட் பண்ணி ஏற்றத்தாழ்வை கொண்டு வந்து நம்மளுக்குள்ளேயே சண்டை போட வச்சு, அந்த சண்டையெல்லாம் போட்டு தீர்த்து நாமளே வந்து இவ்வளோ பைத்தியக்காரத்தனமாக நம்ம சண்டை போட்டுருக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கே நம்ம பாரதம் வந்துடுத்து. என்ன போகிறோம் ராங் நம்ம வந்து ரியல் இஷ்யூஸ்க்கு வந்து சண்டை போட்டதே கிடையாது. என்ன ரியல் இஷ்யூன்னா நம்ம உடனே சால்வ் பண்ணிவிடுவோம். கல்பித்தமான இஷ்யூஸில் தான் நம்ம நிறைய சண்டை போட்டுருக்கோம். சரி, அது போட்டோம். அது வந்து இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன? அனலா வந்து பலம், விரக்ஷங்கள் இதெல்லாம் வந்து வருது. இதில் இந்த வினிதா அப்படின்னு வந்தது இல்லையா, இந்த பேர்டு கேட்டகரியில் தாம்ரா, சுகி, நதா, அதனுடைய புள்ள வினிதா. அந்த வினிதாவுக்கு பிறந்தது தான் வைனதேயா. வைனதேயானா என்ன? தேஹி வைனதேயா மாம் பாஹி வைனதேயா பாட்டெல்லாம் பாடுவாளே, கருடன். அந்த வினிதாவுக்கு பிறந்தது வந்து கருடன். கருடனுடைய பிரதர் பேர் வந்து அருணா. கருடா அண்ட் அருணா சேர்ந்து பிறந்தா. அந்த அருணனுக்கு பிறந்தது தான் ஜட்டாயுவும் சம்பாதியும். அப்போ ஜட்டாயு யாரு அப்படின்னா, ஜட்டாயு சன் ஆஃப் அருணா, அருணா சன் ஆஃப் வினிதா, வினிதா சன் ஆஃப் நதா, நதா சன் ஆஃப் சுகி, சுகி சன் ஆஃப் தாம்ரா, தாம்ரா சன் ஆஃப் கஷ்யப தக்ஷ பிரஜாபதி, தக்ஷ பிரஜாபதி, கஷ்யப பிரஜாபதி, பிரஜாபதி சன் ஆஃப் பிரம்மாஜி, பிரம்மாஜி சன் ஆஃப் லார்ட் நாராயணா மகாவிஷ்ணு. புரியுதா? இப்படி உங்களுக்கு தெரியுமா உங்களுடைய ஃபேமிலி இந்த மாதிரி? இனிமேல் உங்களை யாராவது பேர் கேட்டா, நீ யாருப்பா அப்படின்னு கேட்டாக்க, நீங்கள் ஒரு சேர் போட்டுன்னு உட்காருங்கோ, நான் நாராயணன்லேருந்து யாழ். இது வந்து இது சும்மா இல்லை, நீங்களாமும் சொல்ல முடியும். நாராயணன்லேருந்து ஆரம்பித்து, பிரஜாபதியிலேருந்து ஆரம்பித்து, அந்த பர்டிகுலர் கேட்டகரி ஆஃப் சிருஷ்டிக்குள்ளே வந்து, அந்த சிருஷ்டிக்குள்ளே வந்து கடன்னு நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி இந்த இருக்குது அப்படின்னு. இப்போ ராமர் சொல்லணுன்னா மனு, இக்ஷ்வாக்கு, அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து அப்படியே கடன்னு 35வது ராஜா ராமர். புரியுறதா? அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்கிறார். அந்த மாதிரி அப்புறம் அந்த ஜட்டாயு என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜட்டாயு நான் என்ன பண்ணுறேன் ராமா லக்ஷ்மணா, நீங்கள் இங்கே பஞ்சவட்டியில் இருங்கோ, நீங்கள் எங்கேயாவது வெளியில் போனேன்னா நான் எப்போவுமே வந்து சீதாவுடைய ரக்ஷனை நான் பார்த்துக்கிறேன், நான் இங்கேயே இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது இது வந்து ஜட்டாயு அப்படிங்கிறது வந்து பொதுவாக எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவான் அப்படின்னா, சீதா தொலைஞ்சு போனதுக்கப்புறம் தான் ராமர் மீட் பண்ணுற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவான். வால்மீகி ராமாயணத்தில் அப்படி இல்லை. ஜட்டாயுவை முதல்லையே பார்த்து, ஜட்டாயு வந்து இத்தனைக்கும் சொல்கிறது, சீதாவோடைய சம்ரக்ஷணத்தை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் என்னெல்லாம் ஒர்க் இருக்கோ பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறான். இது ஒரு பெரிய சர்க்கம். அது ஃபுல்லாக எத்தனை பேர் யார் எங்கேருந்து வந்தால் என்ன பண்ணா அப்படின்னு. அதில் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நேராக பஞ்சவட்டிக்கு போகிறான். வழக்கம் போல் வால்மீகி வர்ணிக்காமல் இருக்க மாட்டார். பழங்கள், காய்கள், இது அதே ஒரே ரம்மியமாக இருந்துதான் ஒரே. அதுலேயும் முக்கியமாக என்ன பஞ்சவட்டியோடைய அழகு சேர்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மாநதி கோதாவரி. அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாரதத்தில் கங்கைக்கு அடுத்தது கோதாவரி தான் பெருசு. அவ்வளோ பெரிய ரிவர் பேசின். அண்டு கோதாவரினால் என்ன சொல்கிறது, நீர்ப்பிக்கப்பட்ட இடத்தினுடைய பரப்பளவு இருக்குல்ல, அது கங்கையை விட ஜாஸ்தி.
ஸோ கோதாவரிங்கிறது வந்து ஒரு பெரிய. ஸோ பொதுவாக வந்து நம்ம நாட்டினுடைய முக்கியமான நதிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும்? கங்கேச்ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. இந்த கங்கை அப்படின்னா ராமர் ஞாபகம் வரணும். யமுனே அப்படின்னா யார் ஞாபகம் வரணும்? சொன்னோம். கோதாவரினா யார் ஞாபகம் வர? திருப்பி ராமர் தான் ஞாபகம் வரணும். என்ன பஞ்சவட்டியில் கங்கை யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி. சரஸ்வதினா யார் ஞாபகம் வரணும்? கஷ்யப்பர் ஞாபகம் வரணும். கஷ்யப்ப மகரிஷி. ஏன்னா சரஸ்வதி மேலே இதில் நம்மளுடைய சிந்து தேசத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு நதி. சிந்து தேசத்தில் தானே உற்பத்தி ஆகும். சிந்து உத்தரவாகினி அது சரஸ்வதி. அப்புறம் நர்மதே. இந்த நர்மதா மட்டும் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, நர்மதா மட்டும் என்ன ஸ்பெஷாலிட்டினா, கங்கைக்கும் மூத்தவள் நர்மதா. புரியுதா? அது அழகாக இப்படி ஓடும், இந்த பக்கம் ஓடும். கோதாவரியும் வந்து இப்படி ஓடுறது. கோதாவரி வந்து கங்கை நர்மதே சிந்து காவே. ஓ, சிந்து தான் சிந்து தேசத்தில் இருக்குது. சரஸ்வதி நதி எங்கே உற்பத்தி ஆகுது? ஹிமாலயாஸில் தான் உற்பத்தி ஆகுது. ஓகே. ஒரு நதியில் வந்து ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணியிருக்கா சூரியபிரியா, ஆச்சாரிய சூரியபிரியாஜி வந்து ஒரு நதி அது பண்ணி இதோட குருஜி வந்து என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, நதிகள் எல்லாம் ஒன்றா சேர்க்கணும் அப்படிங்கிற சங்கல்பத்துக்காக எல்லா நதிகளினுடைய இது வரணும் அப்படின்னு சொன்னார். அதனால் வந்து சூரியபிரியாஜி ரிசர்ச் பண்ணி தோண்டி எடுத்தது வந்து ஒரு பல ஆயிரக்கணக்கான நதிகள். அதில் ஒரு 1000 நதிகளுடைய பேர், சஹஸ்ர நதிகளுடைய பேரை வச்சுண்டு இன்றைக்கி கூட பூஜை எல்லாம் நடந்துட்டுருக்கு. 1000 நதி, அந்த ஹோல் ட்ரிபியூட்ரி. நீங்கள் பார்த்தேன்னாக்கா இப்படி நம்மளுடைய தோலை உரிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். எப்போ அது பார்த்துருக்கல, தோலை உரிச்சு அப்படி ஒரே நரம்பாக இருக்கும். அந்த மாதிரி பாரதத்தினுடைய முக்கிய நதியும் அமுக்கிய நதிகளும் சேர்த்து ஒரு இது பார்த்தேன்னா கண்ணா, ஒரே ஒரு நிமிஷம், யார் நீங்கள் யாராவது ஒருத்தர் போய் குழந்தைகள் மாடிக்கு போகிறோம், மொட்டை மாடிக்கு போக வேண்டான்னு சொல்லிவிடு. இருட்டாக இருக்கும், ப்ளஸ் பேரப்பெட் வால் சின்னதாக இருக்குது. ஏகலவ்யா வாங்க, ஒன்னே போ சொன்னேன். டிட் ஐ ஆஸ்க் யூ டு கோ சிட்? எஸ்கேப்பெல்லாம் தானே பார்க்குற, போக முடியாது, கதை கேட்டே ஆனோம். ஓகே. ஸோ அப்படியே வந்து பாரதம் ஃபுல்லாக அப்படியே வந்து நதிகளால் நிரம்பி இருக்குது. அதில் ஒரு ரொம்ப முக்கியமான நதி, மாபெரும் நதி வந்து கோதாவரி. இந்த கோதாவரி கிட்டத்தட்ட அந்த வெஸ்டர்ன் காட்ஸு அங்கேருந்து தான் ஆரம்பித்து எங்கே ஆகுதுன்னா மகாராஷ்டிரா, ஒரிசா, ஒரு பிட் ஆஃப் உத்தரகாண்டு, தெலுங்கானா, இப்போ பிரித்து சொல்ல வேண்டியிருக்கு. தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், இது எல்லாம் சேர்த்து வந்து இதில் வந்து ஜாயின் ஆகுது. எந்த இடத்துல ஜாயின் ஆகுது? எந்த சமுத்திரத்தில் போய் சேர்றது? பே ஆஃப் பெங்கால் அப்படி சொல்லக்கூடாது. பே ஆஃப் பெங்கால், அது பேர் கங்கா சாகர்னு பேர். புரியுறதா? ஏன் கங்கா சாகர்னு பேர்? கங்கையினால் அந்த இடம் சாகரமானது. கங்கா வரணுங்கிறதுக்காக அந்த இடம் சாகரமாச்சு. அதனால தான் சகரர்கள்னால் ஆக்கப்பட்டது. ஏன்னா கங்கை வந்தால் எங்கே போய் இறங்குவா? சாகரத்தில் இறங்கணும்ல. சரி, ஓகே. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இது எதுக்கு அப்படின்னா, கோதாவரி நதியினுடைய ஒரு இது விஷயம். அந்த கோதாவரி நதியில் வந்து அற்புதமாக ஆனந்தமாக 3 பேரும் ஜாலியாக நீராடுறாலாம். திரும்பி 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 அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான். அவ்வளோ ஒரு சொச்சந்தமான தண்ணி. அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கோதாவரி எங்கேயாவது டச் பண்ணீங்கன்னாக்கா, அந்த உடம்பு மேலே, நமக்கு உடம்பு மேலே படுற தண்ணி வந்து ஸ்ரீராமனை அலம்பின தண்ணி. அது அந்த ஒரு உணர்வோடு குளிக்கணும். அந்த கோதாவரியை அனுபவிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் எது அப்படின்னா பத்ராச்சலம். பத்ராச்சலத்தில் அங்கேருந்து கிளம்பி பத்ராச்சலத்துக்கு தான் வந்து கோதாவரி வருது. சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்க, அந்த மாதிரி கோதாவரி ஸ்நானம்லாம் பண்ணுறா. ஒரே ஆனந்தமாக இருக்குது, எல்லாமே இது பண்ணுறா. அதுக்கப்புறம் வந்து ஒரு பர்ணசாலையை நல்லா அமைக்க சொல்கிறார். யார்? ராமர். லக்ஷ்மணன் வந்து இப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்குல்ல, நிறைய பர்ணசாலையெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கான் இல்லையா. அண்ணா நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கோ, நீங்கள் வந்து எனக்கு உத்தரவு மட்டும் கொடுங்க, நீங்கள் தயவுசெய்து எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாது அப்படின்னு. சரிப்பா, அதுக்கு என்ன, நீ பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, முதல்ல மண் கல்லுனால நல்லா வந்து ஓரளவுக்கு வந்து
செவுரு கட்டுறாங்க. செவுரு கட்டிட்டு அந்த செவுருக்கிட்ட வந்து பெரிய பெரிய இது கட்டையினால் பில்லர் மாதிரி வச்சு அதுக்கப்புறம் ஜாலியாக போட்டு இதெல்லாம் பண்ணி வெரி பியூட்டிஃபுல் பர்ணசாலையை அமைக்கிறான். அந்த மாதிரி பர்ணசாலையை அமைச்சு இப்போ 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து அது வந்து ஸ்பெஷல் சியூட் அப்படின்னு விடுறான். அந்த மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் சியூட் ஒன்று வந்து அழகாக அமைச்சு கொடுத்து இது பண்ணுறான். அந்த பர்ணசாலையை பார்த்துட்டு இது பண்ண உடனே என்ன பண்ணுறான்னா சலைஸ்தலைஸ் தமிழைச்ச கர்ஜூரைர் புன அது சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து பிரீத்தோஸ்மி. இங்கே தான் ராமர் என்ன பண்ணுறாரு, லக்ஷ்மணன் நீங்கள் வா அப்படின்னு கூப்பிடுறார். பக்கத்தில் போகிறான். என்ன சொல்கிறான்னா, பிரீத்தோஸ்மி தே மகத் கர்ம துவயா கிருதமிதம் பிரபோ பிரதேயோ என்நிமித்தம் தே பரிஷ்வாங்கோ மயா கிருதா. சொல்கிறேன்னா லக்ஷ்மணனை பார்த்து பிரபோ அப்படிங்கிறார் ராமர். பிரபோ, நீ வந்து அசகாயமான காரியம் பண்ணக்கூடிய லக்ஷ்மணா, எவ்வளோ பிரீத்தியாக நீ நடந்துட்டுருக்க, உனக்கு நான் எதுவுமே கொடுக்க முடியாது, அதனால் இந்த எடுத்துக்கோ, என்னுடைய ஆலிங்கனத்தை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு இருக்க கட்டி பிடிச்சிக்கிறான் லக்ஷ்மணர். சரியா? இந்த அனுமாரும் ராமரும் கட்டி பிடிச்சிக்கிற ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த மாதிரி லக்ஷ்மணரை வந்து அவர் வந்து அப்படியே ஃபுல் பிரேமையோடு கட்டி பிடிச்சிருந்த இடம் வந்து பஞ்சவட்டி. சரியா? அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆடுது. அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு மனசு வந்து புழக்காங்கித்தமாக ஆனந்தமாக இருக்குன்னா, எப்போவுமே துருன்னு இப்படி பார்த்துட்டு இருக்கிற லக்ஷ்மணன் இப்படி பார்க்குறானா. ஹேமந்த ருத்து வருது. ஹேமந்த ருத்து எப்போ வரும்? வருஷம் வரும்னு சொல்லக்கூடாது, என்ன டைமில் வரும்? ஹேமந்த ருத்து ப்ரீ வின்டர் சீசன். ஹேமந்த ருத்து எப்போ வருமோ அப்போ தான் வரும் இல்லையா? இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், டிசம்பர் எப்போ வரும்? அப்புறம் நவம்பருக்கு அப்புறம் வரும், ஜனவரிக்கு முன்னாடி வரும்னு சொல்லுவோம். ஆனால் ஹேமந்த ருத்து எப்போ வரும்னு கேட்டோன்னா நம்ம வந்து சிசிர ருத்துக்கு முன்னாடி வரும்னு சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்? அது கிட்டத்தட்ட நவம்பர் டிசம்பர் அந்த டைமில் வரும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு என்ன பேஸ் ஆகிடுது? இங்கிலீஷ் மாதம் 12 மாதம் பேஸ் ஆகி அதில் ஹேமந்த ருத்து வருதுன்னு சொல்கிறோம். சரி, போனால் போயிட்டு போகிறது, ஃப்யூச்சர்லையாவது கொஞ்சம் மாற்றிக்கணும். ஹேமந்த ருத்து எப்போ வரும்னா, ஹேமந்த ருத்து சிசிர ருத்துக்கு முன்னாடி வரும், குளிர்காலத்துக்கு முன் ப்ரீ வின்டர் சீசன். இங்கிலீஷ் கேலண்டரில் என்ன டேட் வரும்? அப்ராக்சிமேட்லி டிசம்பர் 15 மட்டும் இல்லையா? அதான் நவம்பர் டிசம்பர், அந்த ருத்துனா 2 மாதம். என்ன அந்த 2 மாதம் வந்து ஹேமந்த ருத்து. அந்த ஹேமந்த ருத்துல லக்ஷ்மணன் என்னமா வர்ணிக்கிறாங்கிறேன், அவனுக்குள்ளே ஒரு மாபெரும் கலைஞர் ஒளிஞ்சிருக்கார். அதாவது எப்போவுமே சுட்டரிக்கிற இந்த அக்னி வந்து இப்போ ரொம்ப பிரியமாக தெரியறது ராமா அப்படிங்க. குளிர் வருதில்ல, பிரியமாக தெரியறது ராமா. அதுக்கப்புறம் வந்து அடிக்கிற வெயில் வந்து அப்படியே வந்து சுகமாக சந்திரமாவுடைய இது வெய்ய காலத்தில் எப்படி சந்திரமா படுமோ அந்த மாதிரி வந்து சுகமாக இருக்குது. அப்புறம் இந்த 2 பௌர்ணமி நைட் வந்து எதுவுமே வெளியில் வரமாட்டேங்கிறது, நான் அவ்வளோ குளிரும் அவ்வளோ சீத்தலமும் இருக்குது அப்படின்னு நானா விதமாக வர்ணிக்கிறேன். நானே அசந்து போயிட்டேன்ப்பா, லக்ஷ்மணனுக்குள்ளே இப்படி ஒரு டேலண்ட் இருக்கா அப்படின்னு. அப்படியே வந்து ஆஹா ஓஹோ, இது எதுக்கு இந்த மாதிரிலாம் லக்ஷ்மணன் வர்ணிக்கிறதெல்லாம் எடுத்து சொல்கிறார் அப்படின்னா, நம்ம சினிமாலெல்லாம் வரும் தெரியுமா? சினிமாலெலாம் வரும், ஒரு இது படம் ஸ்டார்ட் ஆகும், உடனே ஒரு ஃபேமிலி காட்டுவா, அந்த ஃபேமிலியில் வந்து இவள் வந்து அவளை அப்ரிஷியேட் பண்ணுவாள், அவள் வந்து இவளை அப்ரிஷியேட் பண்ணுவாள், ஒரே ஐயோ சூப்பர் அப்படின்னு சொல்லுவாள். எல்லோரும் சேர்ந்து கை கோத்துண்டு ஜாலி தான் நாங்கள் பெரிய ஜாலி தான் அப்படின்னு பாட்டெல்லாம் பாடுவாள். ஒரே ஜாலியாக அப்படியே இருப்பாள். அந்த மாதிரி ஒரே ஜாலி பாட்டு வருதுன்னா என்ன ஆகும்? அடுத்த ஒரு ஆக்சிடென்ட் சீன் வரும். கரெக்டா? டிக் 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 அப்படின்னு. அந்த மாதிரி
வால்மீகியும் அழகாக என்ன எடுத்துன்னு போகிறாருன்னா கோதாவரியை சொல்கிறாரு, பழத்தை சொல்கிறாரு, வனத்தை சொல்கிறாரு, புஷ்பத்தை சொல்கிறாரு, அதை சொல்கிறாரு, லக்ஷ்மணனுடைய விஷயத்தை சொல்கிறாரு. அந்த சீசன் அந்த அவர் வால்மீகி வர்ணிக்கிறத கேட்டால் அது வந்து மனசுக்குள்ளே அப்படியே ஹேமந்த ருத்து உற்பத்தி ஆகிறது. ஜில்லுன்னு இருக்குது மனசுக்குள்ளே. அப்படியே வந்து அவ்வளோ அழகாக, அதுவும் லக்ஷ்மணன் வந்து அவ்வளோ அழகாக வர்ணிக்கிறான். எப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரே வர்ணிக்கிறான். அதுவும் அந்த பூக்கள் பூக்கிறதும் இது அந்த மாதிரியான பூக்கள், காய்கள், கனிகள், இது எல்லாமே வந்து நல்லா எல்லாம் அழகாக வர்ணிச்சுட்டு அந்த மாதிரி பண்ணிவிட்டு மெதுவாக வந்து அந்த பேச்சு அப்படியே எடுத்துட்டு போய் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க, त्यक्त्वा राज्यं च मानं च भोगांश्च विविधान् बहून् तपस्वी नियताहारः शेते शीते महीतले अस्मिंस्तु पुरुषव्याघ्र काले दुःखसमन्वितः तपश्चरति धर्मात्मा त्वद्भक्त्या भरतः पुरे அப்படின்னு பரதனுடைய ஞாபகம் வருது லக்ஷ்மணனுக்கு. என்ன சொல்கிறான்னா, அண்ணா உங்கள் மேலே அபரிமிதமான பக்தி கொண்டு, என்னென்னா லக்ஷ்மணுக்கு திடீர்னு நம்ம ரொம்ப ஜாலியாக இருக்கோன்னு ஒரு ஃபீலிங் வந்துடுது போல் இருக்கு இல்லை. உடனே வந்து அண்ணா உங்கள் மேலே அபரிமிதமான பக்தி கொண்டு கடுமையான தபஸை ஏற்றுக்கொண்டு நாமாவது வந்து டைரெக்டாக சொல்லலை, இன்டைரக்டாக வந்து சரி நமக்கு வேறு வழி இல்லை, பழம் மூலம்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு தபஸ்வியாக வாழ்ந்துட்டு நம்ம பாட்டுக்கு இப்படி இருக்கோம். ஆனால் பரதன் வந்து சிட்டியில் இருந்துட்டு இதே மாதிரி கடுமையான தபஸை ஏற்றுக்கொண்டு அவன் வாழறான். அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னாக்க, உங்கள் மேலே இருக்கக்கூடிய பக்தி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கிட்டத்தட்ட பரத்தை பற்றின மென்ஷன் எதுவுமே லக்ஷ்மண்ட்டேருந்து டைரெக்டாக இது மட்டும் வந்ததில்லை. அப்போ கூட வந்து நான் அவனை கொன்னுடுறேன், அவன் படையெடுத்துன்னு வரான், நான் அவனை காலி பண்ணிடுறேன், இதுதான் பேசியிருக்கான். எல்லாம் முடிச்சுட்டு இங்கே இப்போது வந்து கரெக்டாக பரதர்கிட்ட தன்னோட பிரேமையை வந்து அண்ணா கிட்டே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான். என்னது, தெக்த்வா ராஜ்யம் ச மானம் ச. ப்ளஸ் அண்ணா இப்போ தானே கட்டி பிடிச்சிருக்கார், சூப்பரா நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன். கடைசியாக என்ன சொல்லியிருக்கார் அண்ணா, அங்கே பாரு எனக்கு ரொம்ப பிரியமானவன் வரான் பாரு அப்படின்னு இருக்கார் பரதன். எப்போ, சித்திரக்கூட்டத்தில் சொன்னது 10 வருஷம் முன்னாடி. ஆனால் பரம பக்தனாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணுக்கு அது மனசில் இருக்குமா இருக்காதா? இருக்கும். அப்போது நானும் அண்ணாக்கு பிரியமானவன் அப்படின்னு எங்கே அங்கீகாரம் கிடச்சதுக்கப்புறம் பரதனை பற்றி அப்ரிஷியேட் பண்ணுறான். அப்படி கூட எடுத்துக்கலாம், இல்லை நேச்சுரலாகவே நடுவில் நிறையா வாட்டி பேசியிருக்கலாம். இந்த இடத்துல வால்மீகி வந்து அதை எடுத்து சொல்கிறார். என்ன அப்படின்னா, தெக்த்வா ராஜ்யம் ச மானம் ச, தான் ராஜான்ற கௌரவம் மற்ற விஷயம் எல்லாத்தையும் விட்டுட்டு மறையுறை தரிச்சுண்டு அவன் வந்து விரதத்தை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான். அவனும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சுட்டு இருக்கான். ராஜ்யத்தை விட்டுட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் வந்து பலவிதமான விஷயம் ஒரு நியமத்தோடு வாழ்ந்துன்னு இருக்கான். அந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, ஜிதா ஸ்வர்கஸ்தவ பிராதா பரதேன மகாத்மனா வனஸ்தாமபி தாபஸ்யே யஸ்துவானம் அனுவிதீயத்தே. இந்த மாதிரி பரதன் வந்து ஒரு சத்தியத்துக்காக, நீங்கள் எடுத்துக்கொண்ட சத்தியத்துக்காக அவன் தபஸை கடைபிடிச்சு என்னாச்சு அப்படின்னா, அவன் வந்து ஸ்வர்கத்தை ஆல்ரெடி அவன் ஜெயிச்சுட்டான். ந பித்ரு ந பித்ரா மனு வர்த்தந்தே மாத்திருக்கம் த்விபதா இதி ख्याते लोक प्रवेदोयम பரதேன் அந்யதः குதஹ. அதாவது பரதனை தவிர வேற ஒருத்தர் அந்த மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு பரதனை பற்றி புகழாரமாக பாடின்னு இருக்கான். யார்? லக்ஷ்மணன். ராமருக்கு எப்படி இருக்கும்? ஒரே ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா பரதனையும் ரொம்ப பிடிக்கும், லக்ஷ்மணனையும் ரொம்ப பிடிக்கும். 2 பேருமே அவருடைய உயிர். அதனால் ஒரே ஆனந்தமாக இருக்கார். இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது லக்ஷ்மணன் ஒரு விஷயத்த சொல்கிறான். என்னென்னா, நதேம்பா மத்தியமா தாத்த கிரகீதவ்யா கதாச்சன தமேவைக்ஷ்வாகு நாதஸ்ய பரதஸ்ய கதம் குருஹு அப்படின்னா என்ன பண்ணுறான்? அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறச்ச நடுவில் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த கைகை மட்டும் அப்படி பண்ணலைன்னா, அதாவது பொதுவாக வந்து ஒரு பையன் எடுத்துட்டா அவள் அம்மாவை தான் மேக்சிமம் கொண்டிருப்பான், அவள் அம்மாவை அந்த மாதிரி தான் கொண்டிருப்பான். ஆனால் பரதன் மட்டும் கொஞ்சம் கூட அவள் அம்மா மாதிரி இல்லை.
நம்ம அப்பா தசரதர் மாதிரி இருக்கார் அப்படின்னு சொல்கிறான். உடனே ராமர் வந்து தயவு செய்து மாதா கைகேயியை வந்து எந்த விதத்துலேயும் நிந்தா பண்ணாத. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன பாட்டுக்கு நிந்தா பண்ணிகிட்டே இருப்பியா? 10-12 வருஷம் ஆகுது, 11 வருஷம் ஆக போகிறது. நிந்தா பண்ணாத. ஏதோ அந்த கோவத்தில் ஏதோ 4 வார்த்தை பேசினியா இது பண்ணியா ஓகே, மைண்ட்லேருந்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் இப்போ கூட என்ன நிந்தா பண்ணின்னு இருக்க? அப்புறம் சொல்கிறாரு, என்ன பண்ணுறாரு அப்படின்னா, லக்ஷ்மணனை திட்டல, அம்மாவை நிந்தா பண்ணாத, நீ பரதனை பற்றி பேசின்னு இருந்தல்ல அதையே கண்டினியூ பண்ணேன் அப்படிங்கிறது. பரதனை பற்றி சொல்லு கொஞ்சம், பரதனை பற்றி சொல்லு கொஞ்சம் அப்படின்னு கேட்டு இந்த மாதிரி வந்து கிருதாபிஷேகா சஹஸ்ரராஜ ராமஹ சீதாத்விதீயா சஹலக்ஷ்மணேன கிருதாபிஷேகஸ் त्वगारपुत्र्याया रुद्र सानिंद रुद्र சனந்தி பகவான் நிவேஷா. இந்த மாதிரி என்ன சொல்கிறார் அப்படின்னா, லக்ஷ்மண் வந்து அவனுடைய இதை கதனத்தை முடிச்சுக்கிறான். இந்த மாதிரி வந்து சீக்கிரம் இன்னும் ஆச்சு முடிய போகிறது. என்னது வனவாசம் முடிஞ்சுடுத்த முடிய போகிறதே, சீக்கிரம் முடிச்சுட்டு திருப்பி போய் நீங்கள் வந்து ராஜ்யத்தில் அபிஷேகமாகி ஆனந்தமாக வந்து எல்லாமே இருக்கணும் அப்படின்னு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைசி ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறா அப்படின்னாக்கா, இவன் 3 பேரும் நதிக்கு போய் குளிக்கிறான். இவன் 3 பேருமே நதியில் போய் குளிக்கிறத வந்து எப்படி வர்ணிக்கிறார் வால்மீகி அப்படின்னாக்கா, எப்படி வந்து நந்தியுடன் கூடிய உமாவும் மகேஸ்வரனும் போய் அந்த கங்கையில் குளித்தாலோ அந்த மாதிரி கோதாவரி வந்து கங்கைக்கு துல்லியமாக, ராமன் வந்து பரமேஸ்வரனுக்கு துல்லியமாக, உமாதேவி வந்து சீதாக்கு துல்லியமாக, நந்திகேஸ்வரனுக்கு துல்லியமாக வந்து லக்ஷ்மணனா அந்த காட்சி வந்து ஆனந்தமாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லி அந்த ஒரு சர்க்கத்தை அப்படி முடிச்சுட்டோம். ஃபர்தராக இப்போ வந்து அடுத்தது கேமரா மூவ் ஆகணும். என்னாச்சு இப்போது? ஹாப்பி நாங்கள் எல்லாமே ஹாப்பி ஃபேமிலி. அந்த பாட்டு முடிஞ்சுடுச்சு. இப்போ பாட்டு முடிஞ்சோடனே என்னாகும்? ஆக்ஷன், ரோலிங் கேமரா இல்லையா? அந்த மாதிரி அடுத்தது வந்து இது வரப்போகிறது. அந்த மாதிரி வந்துட்டா சூர்பனக்கன்னு ஒரு ராட்சசி. கேட்டால் மட்டும் சொல்லணும்னா, சூர்பனக்கன்னு ஒரு ராட்சசி. அவள் வந்து அவள் வந்து அப்படின்ன உடனே அந்த மாதிரி எல்லாம் வந்த உடனே எல்லாம் டைம்லாம் ஹாப்பியாக போகிறது அந்த மாதிரி பண்ண உடனே அவள் வந்து என்ன பண்ணுறான்னா, அவளுக்கு என்ன ஒரு சக்தி இருக்குன்னா, அவளுக்கு வந்து எந்த மாதிரி ரூபத்தை வச்சுக்கணுமோ அந்த மாதிரி ரூபத்தை அவளால் மாற்றிக்க முடியும், சௌந்தரியமாக மாற்றிக்க முடியும், இதுவாக மாற்றிக்க முடியும். பட் அவளுடைய நிஜஸ்வரூபம் வந்து எப்படி இருக்குன்னா, திருப்பி எழுதுகிறார் வால்மீகி, பேனு வயர் இருக்குமா, உதடெல்லாம் பெருசாக இருக்குமா, அந்த மாதிரி குரூரமாக தான் வருப்பா பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறான். அவன் என்ன பண்ணான் அப்படின்னாக்க, அங்கேருந்து வந்துட்டு சுகுமாரம் மகசத்வம் பார்த்திவ்யஞ்சன அன்விதம் ராமம் இந்தீவரம் ஷியாமம் கந்தர்ப்ப சதிருஷம் பிரபும் பபுவேந்திரோபமம் திருஷ்டுவா ராட்சசி காமமோகிதா. பிரச்சனையே அங்கே தான் ஆரம்பிக்கிறது. அங்கேருந்து அவள் வரா. அங்கேருந்து வந்துட்டு இந்த மாதிரி ராமம் என்னது இந்தீவர ஷியாமம் அப்படியே வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த எப்படிலாம் வர்ணிப்பார் ராமரை வந்து எப்படி வர்ணிப்பார்னா, அந்த அவரோட ஆஜான பாகுவா, அவர் வந்து அந்த அவருடைய வந்து ஒரு நீல மேக வர்ணம் இருக்கு இல்லையா, ஒரு நீல மேக வர்ணமாக ராமன் அப்படி உக்காந்துட்டு அரவிந்த நயனனோட அப்படி வந்து ஒரு மேன்லி ஃபிகர் இருக்கு இல்லையா, அதை பார்த்த உடனே சூர்பனக்கு காமமோகிதமாக எடுத்து என்ன பண்ணணும்னு, இவரை எப்படியாவது நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். சுமுகம் துர்முகி ராமம் விருத்தமத்தியம் மகோதரி விஷாலாட்சம் விரூபாட்சி சுகேஷம் தாமிரமூர்தஜா பிரியரூபம் விரூபாசா சுஸ்வரம் பைரவஸ்வனா. ரொம்ப அழகான இது வந்து கவிநயமாக எழுதியிருக்கார் யார், வால்மீகி. என்ன பண்ணுறார் அப்படின்னா,
ஆல்டர்னேட் வேர்ட்ஸ் வந்து ஒன்று ராமனை குறிக்கிறது, ஒன்று வந்து சூர்பனகனையை குறிக்கிறது. ஏன் அப்படி கொடுக்குறாரு அப்படின்னாக்க அந்த கான்ட்ராஸ்ட்டை கொண்டு வர்றார். ராமருடைய அழகும் சூர்பனகையுடைய கோரத்தையும் மாற்றி 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 சுமுகம் துர்முகி. சுமுகம் யாரை சேரும்? அந்த அப்ஜெக்டிவ் ராமரை சேரும். துர்முகி யாரை சேரும்? சூர்பனகையை சேரும். ராமம் ராமரை சேரும். விருத்தி மத்தியம் அப்படின்னா என்ன? 6 பேக் நல்லா அப்படி டக்குன்னு இருக்கான். அவளது எப்படி தான் மகோதரி பேனு தொப்பை தொங்கின்னு இருக்கான். இப்படி வர்ணிக்கிறார் அழகா. அந்த மாதிரி வர்ணிக்கிறார். தருணம் தாருணா விருத்தா தக்ஷிணம் வாமபாஷினி நான்யாவிருத்தம் சுதுர்வர்த்தா பிரியம் பிரியதர்ஷனா. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த வால்மீகி வந்து கண்டினியூஸாக சூர்பனகையை வந்து அவளுடைய அந்த கோரமாக இருக்கிறத வந்து வர்ணிக்கிறார். இந்த மாதிரி இருக்கா, அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராமர்கிட்ட ரொம்ப அட்ராக்ட் ஆகி என்ன பண்ணுறா அப்படின்னா, நேராக ராமர்கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். நீங்கள் சூர்பனகை வந்து யாரம்மா நீங்கள் அப்படின்னு கேட்குறார். நான் வந்து ராவணனுடைய சிஸ்டர். ராவணனுடைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ராவணனுடைய பேரை யூஸ் பண்ணுறது எதுக்கு? அவர் வந்து 3 லோகத்தையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு மகா ராட்சசன். அண்ட் ராவணன்ற பேர் யூஸ் பண்ணால் யாருக்கு வேணால் எந்த காரியத்தை வேணால் அவள் வந்து இஷ்டத்துக்கு பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு பேர் அது. அவளோட சிஸ்டர்னால் எப்படி இருக்கும் இல்லையா? அதனால் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ராவணன் அப்புறம் என்னுடைய கும்பகர்ணன் இருக்கார், விபீஷணன் இவெல்லாம் இருக்கா. லங்கையில் வந்து இது வந்து ஆட்சி நடந்துருக்கு. அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறான், விபீஷணன் இருக்கார் ஒரு பிரதர் எனக்கு. அவர் வந்து இந்த ராட்சசன் மாதிரிலாம் கிடையாது. அவர் வேஸ்ட். அவர் எப்படி வேஸ்ட்? அவர் எப்போ பாரு சாத்விக குணத்தில் உயர்ந்து ரொம்ப இதுவாக இருப்பார் அவர் அப்படின்னு சொல்கிறான். இங்கே வருது அந்த ஸ்லோகம். ஆரண்யம் விசரமீதமேகா சர்வபயங்கரா ராவணோ நாம மே பிராதா எதி தே ஸ்ரோத்ருமாகதாக. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன் அப்படின்னா, வீரோ விஸ்ரவசா புத்திரஹா, விஸ்ரவஸ்வரனுடைய புத்திரரான எதி தே ஸ்ரோத்ரமாகதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். வீரர் விஸ்ரவஸ்வரை பற்றியும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். பிரவர்த்த நித்ரஸ்ச சதா கும்பகர்ணோ மகாபலஹா, எப்போ பாரு தூங்கிண்டே இருக்கக்கூடிய, நித்ரையிலேயே லீனமாக இருக்கக்கூடிய கும்பகர்ணன் இருக்கான். அதுக்கப்புறம் என்ன? விபீஷணஸ்து தர்மாத்மா. விபீஷணன் பேர் சொல்லும்போதே என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறான்? தர்மாத்மா. அப்போ விபீஷணன் வந்து எப்போவுமே தர்மத்தில் இருக்கான் அப்படிங்கிறத வந்து ராமருக்கு முதல்ல எப்படி தெரியறது? சூர்பனக மூலமாக தெரியறது. அப்போ அங்கே பின்னாடி யுத்த காண்டத்தில் வந்து விபீஷணன் வந்து சரணாகதி அடையும் போது விபீஷணை சேர்த்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து மற்றவா யார் சொல்கிறதையும் ராமர் கேட்கல. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆள்கிட்ட சஜஷன் கேட்குறாரு. யார்? ஹனுமான் கிட்ட. ஹனுமான் நீ என்ன சொல்கிறேன்னு ஹனுமானோடைய கருத்து. ஏன்னா ஹனுமான் வந்து பரம தர்மாத்மா, பரம பக்தன். அவன் விபீஷணரை சேர்த்துக்கலாம். ராமர் சொல்கிறார், விபீஷணன் ஒரு பெரிய தர்மாத்மா, நான் சேர்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லை, அவன் தர்மாத்மாவாக இல்லைன்னா கூட என்னை சரண் அடைஞ்சான்னா நான் அவளுக்கு சரண் கொடுப்பேன். இது என்னுடைய பிரதிஜை அப்படின்னு போட்டோம். பட் விபீஷணனை பற்றி ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் ராமருக்கு யார் கொடுக்குறா அப்படின்னா சூர்பனகா கொடுக்குறா. அதுவும் எப்படி அவன் தர்மாத்மா, எதுக்கும் லாய்க்கு இல்லை. எப்போ பாரு பூஜை பண்ணிட்டு அந்த சாமிஜி பின்னாடி சுற்றினு கிளாஸ்லாம் போயின்னு இருப்பான். அவன் எப்போ பாரு வேதாந்தா கிளாஸு, பகவத்கீதா சாண்டிங், லக்ஷ்மி லலிதா சஹஸ்ரநாமம், அது இதுன்னு ஏதோ சுற்றின்னு இருக்க வேண்டியது. விபீஷணஸ்ட தர்மாத்மா நத்து ராட்சச சேஷ்டசதா அப்படி தான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே ஸ்லோகத்தில் நமக்கு தெரியாது. ஆனால் எப்படி சொல்லியிருப்பா? விபீஷணஸ்து தர்மாத்மா நத்து ராட்சச சச்சேஷ்டிதா. ஒரு ராட்சசன் மாதிரியே பிஹேவ் பண்ண மாட்டான். எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு அழுக்கவன் இழுக்கு. பிரக்யாத வீரியோச்ச ரணே பிராத்ரவ் கரதூஷணவ். அது தவிர கர தூஷணர்கள் அப்படின்னு எங்களுக்கு வந்து பெரிய ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சில இது இருக்கார். ராமர் வந்து கேட்டுக்கிறாரா என்ன சொல்லு
இவா எல்லாரையும் போடணும்னா இல்லை லக்ஷ்மணா லிஸ்ட் எழுதிக்கோ, எல்லாருக்கும் அஸ்திரத்தையும் அம்பையும் ரெடி பண்ண, இவ்வளோ பேர் இருக்கா கொல்றதுக்கு அப்படி. இவன் என்ன பண்ணுறா, அதை ஒரு பெருமையாக சொல்கிறான், இவ்வளோ பேர் இவ்வளோ ஸ்ட்ராங் பீப்புள் இருக்கா, அதனால் நீ என்ன பண்ண, அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த சீதாவை நான் கடித்து சாப்பிட்டுடுறேன் இப்படியே சொல்கிறான். இந்த சீதாவை நான் முழுங்கி கடித்து சாப்பிட்டுடுறேன், லக்ஷ்மணனை கொன்னுடுறேன், நானும் நீயும் வந்து அப்படியே வந்து அந்த பர்வத்தத்து மேலே அது மேலே அப்படியே வந்து காமமோகிதமாக நம்ம இருக்கலாம் ராமா. ராமர் உடனே என்ன சொல்லுவார், மர்மா இங்கே பாரு, அனுஜஸ் ராமர் உடனே என்ன சொல்கிறார்னா, இந்த பாரு நான் ஏற்கனவே கல்யாணமானவன், ஏற்கனவே நான் வந்து ஒரு விஷயம் வச்சுருக்கேன், என்ன அப்படின்னா 2வது ஒய்ஃப் சௌத்திலிமா, அந்த விஷயம் வந்து நான் பண்ண போகிறதில்ல, 2வது கல்யாணமோ அந்த மாதிரி நான் பண்ண போகிறதில்ல. அதனால் வந்து ஏன் பண்ண போகிறதில்ல அப்படின்னா ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ். ராமர்னா ஏக பத்னி விரதம், ஓகே, தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு ஒரு ஒய்ஃப் போகிறோம் சரியா. அப்புறம் அதனால் நீ என்ன பண்ண, அங்கே இருக்கான் பாரு லக்ஷ்மணன், அவன் தான் சிங்கிளாக இருக்கான், நானாவது ஒய்ஃப் கூட இருக்கேன், அவன் தான் சிங்கிளாக இருக்கான், அவனுக்கு ஏதாவது நீடு இருக்குன்னா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, என்ன மாதிரியே இருப்பான் பார்க்குறதுக்கு, என்ன மாதிரியே பரம பராக்கிரமசாலி, அழகு, அறிவு, வீரம், சௌரியம் எல்லாமே என்ன மாதிரியே தான் அவன். அனுஜஸ்துவேஷு மே பிராதா ஷீலவான் பிரியதர்ஷனா ஸ்ரீமான் கிருததாரஸ்ச லக்ஷ்மணோ நாம வீரியவான் அபூர்வி பாரியயா சார்த்தி தருண பிரியதர்ஷனா அனுரூபஸ்சதே பர்த்தா ரூபஸ்யஸ்ய பவிஷ்யதி. அவன் தான் பாரியா இல்லாமல் இருக்கான், பாரியா எங்கேயோ இருக்கா, நல்ல நீ வந்து போய் கேளு. நேர லக்ஷ்மணன் கிட்ட வரா, லக்ஷ்மணன் கிட்ட வந்து இந்த மாதிரி தன்னுடைய லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான், கல்யாணம் பண்ணிக்கலாமா நம்ம அப்படின்னு. வந்து கதம் தாஸ்யஸ்ய மே தாசி பாரியா பவித்துமிச்சசி சோகமாரியேன பரவான் பிராதா கமலவாணி வர்ணினி. கமலவர்ணினி அதாவது உன்னுடைய நீ பார்க்குறதுக்கு வந்து தாமரை மாதிரி வர்ணம் கொண்டவளாக இருக்கிய, செக்கச்சவேர்னு இருக்கிய, ரூபவத்தியாக இருக்கியே, அழகாக இருக்கியே அப்படின்னு கிண்டல் பண்ணுற லக்ஷ்மணன். ஆக்சுவலி பார்க்குறதுக்கு எப்படி இருப்பா, கருப்பாக இருப்பா, நீ வந்து செக்கச்சவேர்னு இவ்வளோ அழகாக இருக்கியே, நீ எதுக்கு ஒரு தாசனுக்கு பாரியாவாய் நீ ஒரு தாசியாக ஆகணும்னு நினைக்கிற? வேண்டாம். சமுர்தஸ்ய சித்தார்த்தா முதிதாமவ அமலவர்ணினி ஆரியஸ்ய துவம் விஷாலாட்சி பாரியா பவ யவீயசி ஏதாம் விரூபமசிதாம் கராலாம் நிர்ணதேதரீம் பாரியாம் விருத்தாம் பரித்யஜ்ய துவமேவைஷ பஜிஷ்யசி. திருப்பி பேசிக்கிச்சு என்ன பண்ணுறான், நீ எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் அவர்கிட்ட போய் கேளு, திருப்பி கேளு, ராமர்கிட்டையே கேளு. அதாவது இந்த மாதிரி அதர்மமாகவும் தப்பாகவும் கேட்குறா அப்படிங்கிறத வந்து இவ 2 பேரும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் அவளை கிண்டல் பண்ணி அனுப்பிச்சுடலாம், கிண்டல் பண்ணி இது பண்ணால் அவள் போயிடுவா அப்படிங்கிறதுக்காக கிண்டல் பண்ணுறான் லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் கிண்டல் பண்ணோடனே திருப்பி ராமர்கிட்ட வரா. ராம பரிகாசம் பண்ணுறான்னு தெரியாமல் திருப்பி ராமர்கிட்ட வரா. ராமர்கிட்ட வந்து திருப்பி வந்து இந்த மாதிரி அந்த சீதையை நான் கொன்னுடுறேன், அந்த சீதையை இல்லாமல் பண்ணிடுறேன், நம்ம 2 பேர் சேர்ந்துருக்கலாம், திருப்பி அதே ப்ரப்போசல். புரியுதுதான். நான் அந்த இப்போ இந்த காலத்தில் அந்த காதல் படம்லாம் வரும், அவள் எனக்கு என் காதலை ஒத்துக்கவில்லை என்றால் அவள் காதல் யாரையுமே காதலிக்கக்கூடாது, அவள் செத்து போய்விட வேண்டும், இந்த மாதிரிலாம் படம்லாம் எடுப்பாள். அதெல்லாம் ராட்சச குணம், அதெல்லாம் எப்படி தான் படம் எடுக்கிறானோ அந்த மாதிரி படம். அந்த மாதிரி எல்லாம் சூர்பனகா திங்கிங்னு அர்த்தம். புரியுதுதான். உனக்கு என்ன பிரச்சனை, நீ ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்க, அதானே பிரச்சனை, கொன்னுடலாம் நானும் நீ சேர்ந்த உன் ஒய்ஃபை அப்படின்றார். அந்த மாதிரி பண்ணோடனே லக்ஷ்மணா இவ பார் சீதா பக்கம் போகிறா பார், விளையாடுறதுக்கு வந்து அளவில்லையா, இவளை ஏதாவது அங்கஹீனம் அங்கத்தை வந்து இது பண்ணிவிட்டு அமுச்சு விட்ரு இவளை அப்படின்னு சொன்னோன்னே லக்ஷ்மணன் வந்து என்ன பண்ணா,
அப்படி ஒரு கட் பண்ணி அப்படி போட்டோம் டடக்குன்னு. என்ன ஆயிருக்கு அப்படின்னா மூக்கையும் காதையும் அறுத்துட்டான். ரெண்டுமே கட் பண்ணுறான். பொதுவாக மூக்கு மட்டும்தான் அறுப்பான்னு கேட்டிருக்கல, மூக்கு காது ரெண்டுமே கட் பண்ணுறான்னு வால்மீகி எழுதியிருக்கார். புரியுறதா? நீங்கள் நான் சொந்தமாலாம் சொல்லலை, மூக்கு காது ரெண்டுமே கட் பண்ணிடுறான். ஒரே அதை 2-3 வாட்டி ரிப்பீட் வேறு பண்ணுறான் சூர்பனகாவே. என்னுடைய மூக்கையும் காதையும் கட் பண்ணிட்டான், என்னோடய மூக்கையும் காதையும் கட் பண்ணிட்டான். அதனால் ஒரு தடவை ஏதோ ஒரு இடத்துல சொன்னார் இல்லை. பட் பொதுவாக நாம் இந்த மூக்கறுப்பு அப்படிங்கிறத ஒரு அவமானமாக எடுத்துப்போம். சரியா? அதனால் பண்ணிட்டா ஸ்பெஷலி ஆக்சுவலி சீதாவை மேலே அட்டாக் பண்ண வந்ததை அங்கேயே கொண்டிருக்கலாம். பட் நமக்கு தான் தெரியுமே, நம்ம பிரதர்ஸ் லேடிஸ் கொல்லக்கூடாது அப்படின்னு ஒன்று வச்சுருக்கான்னு சொல்லிவிட்டு நல்லா பண்ண. அங்கேருந்து என்ன பண்ணுறா அப்படின்னா ஓடி வரா. ஓடி தன்னோட பிரதர்கிட்ட வரா. யார் தன்னோட பிரதர்? கிடையாது, கரண் கிட்ட வரா. ராவணன் கிட்ட. ராவணன்லாம் இப்போ பெரிய வில்லன்மா, அவர் கடைசியில் தான் வருவார். சரியா? அது ராவணன்லாம் கடைசியாக தான் வருவார். கரண் அப்படின்னா அவரோட பிரதர் இருக்கார் இல்லையா, இன்னொரு ஒரு பிரதர். அந்த கரண் கிட்ட போலி ஃபுல் ஸ்டோரி சொல்கிறான். கரண் என்னது மூக்கை வெட்டிட்டானா, காதை வெட்டிட்டானா? ஆமாண்டா, உன் சிஸ்டர் எப்படி பண்ணிட்டா பாரு, நீ இருக்கும்போது உன் சிஸ்டர் எப்படி பண்ணிட்டா பாரு. அவள் யார்? தானவர்களில் தைன்யர்களில் அவள் அல்ப மானிட பதர்கள் 2 பேர். அந்த மாதிரி இது பண்ணா அப்படின்னா சூர்பனகா கவலைப்படாத, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 14 கோரமான ராட்சசர்களை அனுப்புகிறேன். 14 கோரமான ராட்சசர்களை அனுப்பிச்ச உடனே என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த ராட்சசர்களை கூப்பிட்டு, ராட்சசர்களை வாங்க மீட்டிங். என்ன மீட்டிங்? அஜெண்டா என்ன மீட்டிங்கு? அந்த 3 பேரையும் கொன்று குவிச்சிடணும். முக்கியமாக சீதாவோடைய ரத்தத்தை சூர்பனகா குடிக்கணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, போங்க அப்படின்னு அனுப்புகிறான். அங்கேருந்து அந்த 14 ராட்சசர்களும் வரா. தெரியும்ல எத்தனை பேர் வரா? 14 ராட்சசர்கள் வரா. அப்படியே வந்தோன்னு ராமரில் லக்ஷ்மணா கொஞ்சம் சீதையை கூட்டின்னு உள்ளரு அப்படிங்க. உள்ளருன்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படின்னு ஒரே இது பண்ணுறச்சே ராமர் என்ன பண்ணார்? தன்னுடைய இதை எடுத்து நானை சுற்றி எடுத்தார். என்னப்பா 14 பேர் தான் வந்திருக்கேலா? சரி, ஓகே. ஒன்லி 14? ஓகே அப்படின்னு இப்படி நான் எடுத்து அப்படி ஏற்றிட்டு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னார். 14 அஸ்திரம் கையில் வந்தது. 14ஐயும் வச்சார். அப்படி வச்சு அப்படி விட்டார். சக் 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 14 பேரும் அவுட்டு. இவெல்லாம் யார் தெரியுமா? கோரமான ராட்சசர்கள். ஏற்கனவே பல பேரை கொன்று குவிச்சு கபாலத்தை தின்னவா. எல்லாரையும் டமால்னு யுத்தத்தில் கொன்னுட்டான். சூர்பனகா பார்க்குறா, இந்த 14 பேரும் செத்து போயிட்டா ஒரே அஸ்திரத்தில். ஒரு வாட்டி எடுத்தார், இப்படி பண்ணார், அப்படி போட்ட உடனே இப்படி 14 பக்கம் போச்சு. டக் 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 எல்லாரும் தொபாக அடின்னு விழுந்து செத்தே போயிட்டான். போய் தொட்டு பார்க்குறேன், என்ன தூங்குறியாடா, ஏந்திரா அப்படின்னா செத்து போயிட்டா எல்லாரும். எப்படி உலகத்தில் 3 லோகத்துலேயும் ராவணேஸ்வரனுடைய ஃபேமிலி அப்படின்னா அந்த பக்கமே யாரும் தலை வச்சு படுக்க மாட்டாங்க. அப்படி கோரமான ஒரு விஷயம். யக்ஷர்கள், கந்தர்வர்கள், தானவர்கள், தைத்தியர்கள் யாருமே இவ வம்புக்கே வரமாட்டா. இவனா ஓடி போயிடுவா. அப்படி இருக்கும்போது திரும்ப ஒரு மனுஷன் 14 பேரை ஒரே ஒரு வாட்டி இழுத்து எல்லாரையும் கொண்டுட்டாங்க. அப்படின்னு போனவுடனே சூர்பனகா உன்னால் முடியாது கரா, திருப்பி போய் கரண் கிட்ட வெறுப்பேத்துறா. கரணை அவன் சாதாரண ஆள் இல்லை. கரண் கேட்குறான், 14 பேரும் செத்து போயிட்டாளா? அவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டான். ஒரே ஆள். ஒரே ஆளா? ஒரே ஆளா 14 ராட்சசனையும் கொண்டது? ஆமாம். நம்ம தான் சிங்கிளாக போவோம், சூப்பராக, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் எல்லாமே ராமாயணத்துலேருந்து காப்பி. இந்த ராமாயண யுத்தத்துலேருந்து தான் மற்ற எல்லா ஃபைட்டிங் சீனு டைலாக் எல்லாமே காப்பி.
இப்போது இந்த 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 ஒரு யுத்தம் நடந்தது இல்லையா, இது வந்து சும்மா ஒரு தீப்பொறி மாதிரி, ட்ரெய்லர் மாதிரி, ஓகே அப்படின்னு சொல்லி இது பண்ணி அந்த மாதிரி. அப்புறம் நீ வந்து இங்கே பாரு கரா, நீ வந்து உன்னுடைய சிஸ்டரை இப்படி பண்ணிட்டான், அப்புறம் நீ அமிச்ச 17 பேரை கொன்னுட்டான், நீ இப்போ அவனை ஒரு வழி பண்ணலை அப்படின்னா நான் இங்கே தீ குளித்து செத்து போயிடுவேன். ஏன்னா எனக்கு இந்த தோல்வியோடைய அசிங்கத்தை என்னால் தாங்க முடியல. உன்னால் எப்படி தாங்க முடியறதுன்னு தெரியல. யார்கிட்ட? ஏற்கனவே ராட்சச பையன், அதுலேயும் வந்து அவன் அமிச்ச ஆளு தோற்று போய் செத்து போயிட்டான். அதுவும் யாருக்கிட்ட? மனுஷன்கிட்ட. இது மட்டும் அன்சேலஞ்சடு ராட்சசன். அவன்கிட்ட என்ன சொல்கிறான்னா, நீ 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 பயந்த மாதிரி இருக்க, உன்னை பார்த்தா எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை, நான் தீ குளித்து செத்து போய்ட்றேன். தீ குளித்து செத்து போய்ட்றியா, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கரா என்ன பண்ணுறான் அப்படின்னா 14,000 பேர் கொண்ட ஒரு ஆர்மி அனுப்புகிறான். முதல்ல எவ்வளோ பேர் அனுப்பிச்சான்? 14 பேர் அனுப்பிச்சான். இப்போ வந்து 14 into 1000, 14,000 பீப்புள் அனுப்புகிறான். சொல்கிறான், எல்லாருமே சங்கல்பம் பண்ணிக்கோங்க, ராமனை கொல்லாமல் திரும்பி வரக்கூடாதுன்னு. அப்புறம் என்ன பண்ணான்? சேனாதிபதியாக தூஷணன், அவனுடைய பிரதர் தான் கரதூஷணன் சேர்ந்து தான் சொல்லுவார். சேனாதிபதி தூஷனையும் வந்து இது பண்ணிவிட்டு கரண் என்ன பண்ணான்னா, தனக்கு ஒரு பெரிய மகாரதத்தை ஒன்று ரெடி பண்ணிட்டானா. அந்த ரதத்தோடைய வர்ணனையே வால்மீகி கொடுக்குற. பெருசாக அவ்வளோ பெரிய ரதமாக, அதில் இருக்கக்கூடிய மாயமாக இருக்கக்கூடிய அந்த குதிரைகள் என்ன, அதில் இருக்கக்கூடிய சாரதி என்ன, அந்த தேரு சக்கரங்கள் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அந்த ரதத்து மேலே இருக்கிற கொடை இருக்குல்ல, அதில் எப்படி மாணிக்கியங்கள் மணி மகுடங்கள்லாம் பூட்டி இருக்கு, அது மேலே இருக்கக்கூடிய விசாலமான அந்த துவஜம், இதெல்லாம் வந்து பண்ணி பண்ணுற. அது எப்படின்னா ஒரு மலை சைஸுக்கு இருக்கான் அந்த இதுவே, அந்த ரதமே. அந்த மாதிரி ஒரு பெரிய ரதத்தில் வந்து ரெடியாகி கரணும் வந்து எல்லா அஸ்திர சஸ்திரங்கள்லாம் எல்லாருக்கும் லோடு பண்ணி, ஆல் ஆஃப் யூ லோட் கோ அப்படின்னு வந்து லோட் பண்ணி ரெடியாக இது பண்ணுறானா. அந்த மாதிரி சேனியெல்லாம் கிளம்பின உடனே என்ன பண்ணால் பின்னாடி கரண் போகிறான். ஒரு ராஜா ஜெயிக்கிறதுக்காக போகணுன்னா முதல்ல போகணுமா கடைசியாக போகலாம்? நீங்களாம் முன்னாடி போங்கடா, உங்கள் பின்னாடி நான் இருக்கேன். எல்லாருக்கும் முன்னாடி நாம் இருக்கணும் இல்லை? ஆனால் கரண் பின்னாடி போகிறான். அதுவே ஒரு பெரிய துர்நிமித்தம். அதை தவிர வால்மீகி என்ன எழுதுறாரு அப்படின்னா, இந்த திசைகள்லாம் இருக்குல்ல, இந்த திசைகள், பட்சிகள், மேலே இருக்கக்கூடிய மேகங்கள், சூரியனுடைய ஒளி, இது எல்லாமே வந்து ரொம்ப துர்நிமித்தத்தை கொடுக்குறது. பயங்கர டிஸ்கரேஜிங்காக இருக்கான். யாருக்கு? இந்த 14,000 பேருக்கும் ரொம்ப டிஸ்கரேஜிங்காக இருக்கும். ஏன் அப்படின்னா 14,000 பேரும் வந்து ஆன்னு மிருத்யோடைய வாய்க்கு போயின்னு இருக்கா. யார் அந்த மிருத்யோ? யமனும் என்ன பாட்டு பாடின இல்லைங்க இன்னைக்கு? யமனெல்லோ காணேலந்தி ஹேதபேக்கா, ராமனே யமனு தெரியுமா? ராமனே யமன். என்னடா கரெக்டாக பாடுறாளேன்னு பார்த்தேன் இன்றைக்கி. ராமன் தான் பண்ணியிருக்காரு. ராமன் வந்து அங்கே வெயிட் பண்ணியிருக்காரு. யாரோட? ராமன், சீதா, லக்ஷ்மண் ஏதோ வந்தாங்க, 14 பேரை கொண்டுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நீ நல்லா சக்கரவள்ளிக்காங்க வேக வைமா அப்படின்னு. அது அவர் எப்பவும் போல். அதாவது வால்மீகி என்ன எழுதுறாருன்னா, அந்த 14 பேரை அடிச்சுட்டு ஏதோ அப்படி தட்டி விட்ட மாதிரி நின்றுருக்காங்க ராமர். ஓகே அப்படின்னு அப்படி வந்து ஃபுல்லாக வந்து பண்ணுவோம். இந்த பழைய பெரிய இதெல்லாம் பார்த்துட்டு கரண் என்ன பண்ணுறான்னா, எல்லாரையும் திருப்பி கூப்பிட்டு, இந்த பாருங்கோ நம்ம வந்து அந்த ரோஷகரமான பேச்சு பேசுகிறோம், இது நம்ம குலத்துக்கே இழுக்கு. யார் ஒரு மானிடனா நம்மளை அடிக்கிறது? நம்ம வந்து இன்றைக்கி பண்ணிவிட்டு துவம்சம் பண்ணிவிட்டு அந்த ரத்தத்தை வந்து தலையில் தடவிட்டு ரத்தத்தை தெளிச்சுட்டு நம்ம வந்து வெற்றி வாகி சூடி நாம் திரும்பி வருவோம். சொல்லுங்கோ ஜெய் ஜெய் ராவணா அப்படின்னு எல்லாரும் ஜெய் ஜெய் ராவணா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்புறான். அப்படி வந்து டமா டட்ட டக்க டட்ட 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 வரைச்சா என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பஞ்சவட்டி பர்ணசாலை இருக்குல்ல, இந்த பர்ணசாலையில் வந்து ராமருக்கு வந்து குடிக்க தண்ணி வைக்கிறான். அந்த தண்ணி வந்து டிட்டிங் 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 அடுங்க. இது வால்மீகி எழுதலை, இது நானாக சொல்கிறேன்.
சரி, ஓகே. ராமர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பண்ணுறாரு, ரெடி ஃபார் ஃபைட், எல்லாம் ரெடி ஃபார் ஃபைட். என்ன பண்ணுறாருன்னா ராமர் வந்து சாந்தமாக வந்து, லக்ஷ்மணா, உன்னுடைய வீரியத்துலேயும் உன்னுடைய சௌரியத்துலேயும் எனக்கு எந்த விதமான சந்தேகமுமே என்றைக்குமே இருந்ததில்லை. உன்ன மாதிரி ஒரு வீரியவான் வந்து யாருமே கிடையாது. துவம்ஹி சூரஸ்ச பலவான் ஹன்யா ஏதானன சம்சயா ஸ்வயம் நிஹந்தும் இச்சாமி. என்ன சொல்கிறாரு? ஸ்வயம் நிஹந்தும் இச்சாமி சர்வே நேவ நிஷாச்சரான்னு. நிஷாச்சரான்னா ராட்சசன் அர்த்தம். என்ன சொல்கிறாருன்னா ராமர், உன்ன மாதிரி ஒரு சூரன் வீரன் அப்படி ஒரு ஆள் ஒன்றுத்தரும் கிடையாதுன்னு எனக்கு எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு ஆசை லக்ஷ்மணா. என்ன அப்படின்னா, நான் சிங்கிள் ஹேண்டடாக எல்லாரையும் போட்டுடணும்னு நினைக்கிறேன். அதனால் நீ என்ன பண்ணு, சீத்தையை கூட்டினா அந்த குகைக்குள்ளே சேஃபாக போயிடு. நான் சொன்னதுக்கப்புறம் நீ வா. இங்கே பார், நீ அப்புறம் இந்த பக்கம் உட்காந்து வச்சுருவாங்க. சீத்தை வந்து என்ன, சீத்தையை கூட்டிகிட்டு நீ வந்து சேஃபாக ஒரு குகைக்குள்ளே போயிடு. நான் சொன்னதுக்கப்புறம் நீ வா அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆகிறது அப்படின்னா 23 திரையோபஞ்சவிம்ச அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாதிரி எல்லோரும் வந்து படையெல்லாம் சேர்ந்து பஞ்சவட்டியில் ஃபுல்லாக வந்து ஆக்கியபை பண்ணி எல்லாம் வந்து சரவுண்டு பண்ணிட்டாங்க. பர்ணசாலையை ஃபுல்லாக சரவுண்டு பண்ணி அப்படியே எல்லாம் வெயிட்டிங் சீன். இது நடுவில் மேலே இருக்கிற தேவர்கள்லாம் இருக்கல்ல, அவன் எல்லோரும் வந்து பார்த்துட்டான். வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவள் எல்லோரும் ஸ்டேடியமில் வந்து உக்காந்துட்டான். மேலே இருக்க ஸ்டேடியம் ஃபுல்லாக அப்படி பார்த்துட்டு இருக்கா. எல்லோரும் ஸ்டேடியம் போட்டு பார்த்துட்டு இருக்கா. ஏன் அப்படின்னா, ஞாபகம் இருக்கா, ரிஷ்யஸ்ருங்கர் வந்து ஹோமம் பண்ணார்ல, அப்போ எல்லோரும் போய் பிரம்மாஜி கிட்ட கேட்டுண்டால, பிரம்மாஜி அசுரன்லேருந்து விடுபடுங்கன்னு. அப்போ பிரம்மாஜி என்ன பண்ணார், மகாவிஷ்ணுவை வேண்டிண்டால. அப்போ மகாவிஷ்ணு என்ன சொன்னார், கவலைப்படாத, நான் சீக்கிரமே அவதாரம் பண்ணுறேன் இந்த ராட்சசத்தெல்லாம் சம்ஹாரம் பண்ணுறதுக்குன்னு. இத்தனை நாள் வெயிட் பண்ணி அந்த டைம் வந்திருக்கு. இப்போ வெயிட்டிங் எல்லாம் வந்து பாவமா. அதுவும் ப்ளஸ்ஸு மகாவிஷ்ணுவே டைரெக்டாக யுத்தத்தில் இறங்கி சண்டை போட்டு பார்க்குறது இருக்குல்ல. விஷ்ணோரிவ வீரியம் யார், ராமருக்கு சாக்ஷாத் மகாவிஷ்ணு இறங்கி சண்டை போட போகிறாரு இப்போ இல்லையா. அந்த இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குமா. அதனால் மேலே வந்து எல்லாரும் ஸ்வஸ்திக் கோபிராமணேபியஸ்து லோகானாம் ஏச்ச சம்மதாக ஜெயதாம் ராகவோ யுத்தே பௌலஸ்தியான ராஜநீச்சரான் சக்கரஹஸ்தோ யதா விஷ்ணு சர்வான் அசுரான் சத்தமான அப்படின்னா என்ன, அந்த மாதிரி ஜெயதாம் ராகவஹா. புரியுறதா? இந்த இடத்துல இருந்தால் ஜெயதாம் ராகவஹா. இந்த இடம் தான் ஸ்ரீராம ஜெயம்னு. நம்ம என்ன வேலை பண்ணாலும் எது பண்ணாலுமே நம்ம முதல்ல எழுதுறது என்னது, ஸ்ரீராம ஜெயம்னு எழுதுகிறோம் இல்லையா. அது வந்து எதனால அப்படின்னா, அவருடைய ஃபுல் ஃபார்மில் ராட்சச சம்ஹாரத்தினுடைய அந்த புண்ணிய கர்மாவை ஆரம்பித்தது வந்து பஞ்சவட்டியில். அன்றைக்கி பஞ்சவட்டியில் ராமர் ஆரம்பித்த போது அந்த யுத்தத்துக்கு வந்து எல்லோரும் கலந்துக்கோங்கன்னு பத்திரிக்கை எழுதினான். யார், தேவர்கள்லாம் எல்லோரும் வந்து அந்த யுத்தத்தை பாருங்கன்னு. அந்த யுத்தத்தை பாருங்கன்னு எழுதுகிற பத்திரிகையில் மேலே எழுதினான் ஸ்ரீராம ஜெயம். புரியுறதா? அப்படி வந்து ஜெயத்து ராகவம் ஜெயத்து ராகவம் ஜெயத்து ராகவம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ராகவனுடைய வெற்றிக்காக என்ன பண்ணுறா அப்படின்னா, பகவானுக்கு ஆசீர்வாதம்னு சொல்ல மாட்டா. பகவானுக்கு பண்ணுறது பேர் என்னென்னா மங்களாசாசனம்னு பேர். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம், இது வந்து மங்களாசாசனம்னு பேர். அது வந்து பகவானுக்கு பண்ணுற ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்ல மாட்டான். அந்த மாதிரி எல்லாரும் வெயிட்டிங். என்னது, ரதேன தூ கரோ வேகா சைன்யஸ்யாக்ரத வினிஸ்ருதா ஷ்யேணாகமி பிருத்திவி குரோவ யஜ்ஞசத்ரு விர்கமஹ துர்ஜயஹ கரவீராட்சஹ புருஷஹ காலகர்மகஹ ஹேமமாலி மகாமாலி சர்ப்பஸ்யோ ருதிராசனஹ துவாதசைதே மகாவீர்யாக பிரஸ்துதாரபித கரம். கரன் என்ன பண்ணுறான்னா, அவனோட பெரிய ரதம் எடுத்துட்டு முன்னாடி
12 மகாராட்சசர்கள். அந்த மகாராட்சசர்களுடைய பேர் தான் இப்போ படித்த என்ன 12 மகாராட்சசர்களோட பேர் ஷேனகாமி, பிருத்துர்கிரீவ, யக்ஞசத்ரு, விஹங்கம, துர்ஜய, கரவீராட்ச, புருஷ, காலகர்முகா, ஹேமமாலி, மகாமாலி, சர்பக, ருதிராசனன் அப்படின்னு 12 மகாராட்சசர்கள் எல்லாருமே வந்து நேர வந்து ராமலக்ஷ்மணா இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தா. ஒரே சீக்ரெட்டாக இருக்குது, என்ன நடக்க போகிறதுன்னு தெரியல. ராமர் வந்து இப்படி பார்க்குறார். இந்த பக்கம் பார்த்தா ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இருக்கா, இந்த பக்கம் பார்த்தா ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இருக்கா. இவன் எல்லார் பின்னாடியும் பார்த்தா கரண் வந்து ஒரு மேரு சமான துல்லியமாக அப்படியே எழுதுறார் வால்மீகி. மேரு மலைக்கு சமானமாக ஒரு பெரிய இதில் நின்றுருக்கான், இதில் ரதத்தில் நின்றுருக்கான். அதெல்லாமல் பொடிசாக இல்லாமல் மகா ராட்சசர்களாக 12 பேர் முன்னாடி வந்து இருக்கா. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ராமர் என்ன பண்ணாராம், அப்படி வந்து தனுஷை வந்து அப்படி இழுக்கிறாராம். எது அவருடைய வாழை இப்படி இருந்த தனுஷை என்ன பண்ணுறாராம், இப்படி வச்சு ஒரு பிடி பிடிச்சி அப்படி ஒரு இந்த இழுக்கிற இழுப்பில் என்னாச்சான், இது வந்து அப்படியே ரவுண்டாகிடுதான். அந்த அளவுக்கு இது வளையறதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நல்ல தனுஷ்னால் எவ்வளோ வளைச்சாலும் வளையணும். இது உடஞ்சிரும், நான் அவ்வளோ வளைக்கலை, எவ்வளோ வளைச்சாலும் வளையணும். அதனால் அதை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் இதோட பண்ணுவான். அந்த மாதிரி வளைச்சி அப்படி ஒரு இது பண்ணாராம். அப்படியே வந்து ஒரு ஆட்டம் பாம்பு போட்டால் ஒரு அக்னி பழம்பு எப்படி எழுந்துக்குமா, அந்த மாதிரி அப்படி எழுந்து இப்படி நின்னாராம் ராமர். இப்படி வச்சுட்டு இப்படி நின்னாராம். எல்லாரும் வந்து யாராவன் அப்படின்னு பார்க்குறேன். மற்றவை நாளை. ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மஹீம் மஹீஷா கோப்ராஹ்மணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காலே வர்ஷத்து பர்ஜன்யः பிருத்திவி சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரஹிதः பிராமணாः சந்து நிர்பயாः सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा मृतङ्गमय. जय जय राम कथे विमले जय जय राम कथे जय जय सीताराम स्वरूपिणी जय जय राम कथे विमले जय जय राम कथे वारुणि मुख पद्मात् गलितां कुशलव परिगीतां श्रुत्वैव त्वां रघुकुलतिलको रमेषु चिरम्यां विमले जय जय राम कथे गायति नारदोऽपि त्वामिह त्रिभुवन संचारी वीणां प्रणयं देव मुनीन्द्रो देवलेन सहितो विमले जय जय राम कथे मधुमय मृदुतरंगे निमग्नो राम रसे मनसे गिरिजा सहितो मुदित गिरीशो नृत्यति कैलासे विमले जय जय राम कथे मोक्षे चामपि त्वां श्रुत्वा कपीश्वरो भगवान् त्वामिह प्रीत्या नृत्यति धीरो राम भक्त हनुमान् विमले जय जय राम कथे जय जय राम कथे विमले जय जय राम कथे जय जय सीताराम स्वरूपिणी जय जय राम कथे विमले जय जय राम कथे. जय बोल रामायण भगवान की. हर नमः पार्वती पते. श्री राधे.